கடந்து செல்வோம். தேவிமா, நீங்க இப்ப பாடல் எடுத்து கொடுங்கம்மா. நன்றிம்மா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் நோய்கள் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்கள் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா, சோஸ்திரம் ஏசையா. ஆமேன். ஆமேன், ஆமேன். ரொம்ப அருமையான ஒரு பாடலை பாடினீங்கம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்கிறோமா. காட் பிளஸ் யூ. இன்னைக்கு ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். நான் அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் சங்கீதம் 92. அது சொல்லுது, இப்போ வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் அப்படின்னு சொல்லுது. அதுலேருந்து ஒரு சில வசனங்களை உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்குவீர். உமது கரத்தின் கிரிகளில் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று சங்கீதக்காரன் நம்ம கூட இது பகிர்ந்து கொள்கிறார். அருமையான இந்த கர்த்தருடைய வசனங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்ம எல்லாருக்கூட இருந்து நாளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்வோம். ஒரு நிமிஷம். சரி,
மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கூட்டத்திற்கு வரும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இருகரம் கூப்பி வருக வருகவென்று வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் இணைந்திருக்க நம்ம குடும்பத்தாருக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் கூறி வருக வருகவென்று வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு பாட சுருக்கத்தை படிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த வாரம் நாம படித்த பாடம் எருசலேம் சர்ச்சைகள் என்ற பாடத்தை படித்தோம். அந்த பாட சுருக்கத்தை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரர் டேவிட் சம்பத்குமார் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. அவங்க பாட சுருக்கத்தை நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. எடுத்து சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை பாடத்தையும் படித்து விடுவார்கள். அதுக்கு பிறகு நம்ம கலந்துரையாடல் கேள்விகளுக்கு போவோம். இந்த வாரத்துல புதன்கிழமையெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை கேள்விகள் கேட்கப்பட்டது. ரவி தம்பி 2-3 கேள்விகளை கேட்டாங்க. அந்த கேள்விகளை நம்ம இணைத்துக் கொள்வோம். ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லைன்ற தம்பி நமக்கு அந்த கேள்விகளை திரும்பவும் சொல்லுவாங்க. நம்ம அதையும் சிந்தித்து நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தம்பி, இது உங்களுடைய நேரம்ப்பா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்குரிய பாடம் இந்த வாரம் முழுவதும் எடுக்க வேண்டிய பாடத்தை எதிர்பாராத விதமாக இடத்திலே கொடுத்து விட்டார்கள். சந்திராக்காவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டேன். அதனால என்னை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நம்முடைய அதுக்கு நம்ம எப்பவுமே ஒரு மிலிட்ரிக்கார மாதிரி ஆயத்தமா இருக்கணும். கூப்பிட்டாங்க டக்குன்னு கன் எடுத்துட்டு போகணும். அதான் என்னுடைய வழக்கம். எல்லா இடத்துலையுமே அப்படிதான், சர்ச்சிலையும் அப்படிதான், மற்ற இடங்கள்லயும் அப்படிதான். திடீர்னு யாராவது அந்த இடத்துல வரலனாக்கா அந்த இடத்துல நிரப்பி விட்டுறது தான் வழக்கம். அதே போல இன்றைக்கும் இந்த வசனத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவன் திரும்ப செய்திருக்கிறார். எருசலேம் சர்ச்சைகள் அப்படின்ற தலைப்புல நம்ம படிக்கிறோம். இந்த பாடங்களே வாரம் முழுவதும் நம்ம படிச்சிருக்கிறோம். எனக்கு நான் தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு மற்ற இடங்கள்ல பிரசங்கத்துக்கு போயிடுறது, இல்லை பைபிள் ஸ்டடிக்கு போயிடுறது, அந்த மாதிரி நேரங்கள்ல எனக்கு கொஞ்சம் தொடர்ச்சியா வர முடியாம போயிடும். அதனால யார் எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்கன்றது தெரியாது. ஒரு சிலர் எடுத்தது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். அதனால உங்களோட நான் என்னுடைய இதை பகிர்ந்து கொள்கிறேன். எருசலேம் சர்ச்சைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த எருசலேமுடைய சர்ச்சை கடைசி ஊழியம், அவருடைய கிறிஸ்துவுடைய கடைசி ஊழியம். தேவனுடைய ஆலயத்துல அவர் அந்த சுத்திகரிப்பின் வேலையை செய்தது கடைசி வேலை. அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த வாரத்திலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில அவர் உயிரோடு எழுந்திருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் சம்பவம். அதனால அந்த கடைசி நேரத்துல அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அவர் சில முக்கியமான சம்பவங்களை, சில கேள்விகளுக்கான பதில்களை கொடுத்து அந்த சர்ச்சைகளால நிரப்பப்பட்ட அந்த கேள்விகளுக்கு ஒரு சரியான பதிலை கொடுத்தது. அந்த மத தலைவர்களை அவர்கள் எதிர்ப்போடு ஒரு விரோதமாக அவரிடத்துல பேசும் பொழுது அது எப்படி நாம் கையாள வேண்டும் ஊழியத்திலே என்றதுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான பாடத்தை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைதான் நாம் இன்றைய தினத்துல நாம் படிக்கிறோம். இந்த மார்க்கு சுவிசேஷம் முழுவதுமே அதை தான் நாம் படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கிறிஸ்து எப்படி அதை கையாண்டார் அப்படின்றத பற்றி. ஆனால் இன்றைக்கு நம்ம படிக்க போறது அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதி. இது இந்த கடைசி பகுதியில சில சம்பவங்கள், சில காரியங்கள் நடைபெறுகிறது. அதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். இதுல முதலாவது நாளிலே வெற்றி பிரவேசம் அப்படின்ற தலைப்புல நமக்கு வருது. அந்த வெற்றி பிரவேசன்ற தலைப்புல வரக்கூடிய கொஞ்சம் யாரு எடுத்து
இப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை சொன்னது பாடத்தை கேட்கலப்பா. ராஜீவ் கந்தன் என்பவர் எடுத்திருக்கிறார். அதுல நமக்கு இந்த வெற்றி பிரவேசம் அப்படின்ற தலைப்புல வருது. வெற்றி பிரவேசம் சொல்லும் பொழுது கிறிஸ்துவானவர் அந்த பெத்தானியான்ற ஊர்ல இருந்து எருசலேமுக்குள்ள அவர் பிரவேசித்து எருசலேம் பட்டணத்துக்குள்ள வந்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ள உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய அந்த காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் அந்த வியாபார ஸ்தலமாக அதை மாத்தினதுனாலே என் பிதாவின் வீட்டை கள்ளர் கொகை ஆக்கினீர்களேன்னு சொல்லி அந்த சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் எல்லாரும் விரட்டி அடித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தான். ஆனால் இதுல வெற்றி பிரவேசம் எப்படின்னு சொன்னா, அவர் ஒரு ராஜாவாக எருசலேமுக்குள்ளே போகிறார். அவர் போகிறது ஒரு ராஜாவாக போகிறார். அந்த ராஜாவாக அவர் போகும் பொழுது அவர் ஒரு குதிரையின் மேல போகல, ஒரு கழுதையின் மேலையும் அவர் பவனியாக போகிறார். இதைதான் அவர்கள் வெற்றி பிரவேசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதுல இருக்கக்கூடிய சில காரியங்களை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதுல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சகரியா 9ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய 2 வசனங்கள் நமக்கு அந்த ஓய்நாள் பள்ளி பாடத்திலே குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-11. தயவுசெய்து எடுத்தவர்கள் வாசியுங்க. எந்த அதிகாரம்ப்பா? சகரியா 9ஆம் அதிகாரம் வசனம் 10-11. எப்ராயிம் என்று இரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். கழுதையின் மீதும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் வருகிறாருன்னு சொல்லி ஒரு வசனம் இல்லையா? அது மேல அதுக்கு முன்னாலேயே 9-10 12 எப்ராயிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். 9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். 9ஆம் அதிகாரத்தை நம்ம முழுசா படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இது கிறிஸ்துவானவர் அந்த கழுதையின் மீது ஏறி வரப்போகிற அந்த சம்பவத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக 9ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கிறது. ஆனால் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் வேறு ஒரு சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக கொடுத்திருக்கிறது. 1 முதல் 8 வரை உள்ள தீர்க்க தரிசனம் வேற, 9 இருந்து மீதி உள்ள வசனங்கள் கிறிஸ்துவை பற்றியது. ஆக 2 பாகங்களாக அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. 2லயும் ஒரு கம்பாரிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஏன்னு சொன்னா, முதல்ல இருக்கக்கூடிய 8 வசனங்களுக்குள்ள வரக்கூடிய ராஜா யாருன்னு சொன்னாக்க மகா அலெக்சாண்டர். அவனுடைய படையெடுப்பை பத்தி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு 2வது வருகிறது ராஜாவாகிய கிறிஸ்து. அவருடைய ஆளுகையின் எல்லை பூமியின் எல்லை பரியந்தம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னாட்களிலே எப்படி பூமியை ஆளப்போகிறார் என்பதையும், அவர் ஒரு ராஜாவாக வரப்போகிறார் என்பதையும், ஆனால் அவருடைய வருகை கழுதையின் மேலே
உட்கார்ந்து வருகிறது. அவர் ஏன் கழுதையின் மேல உட்கார்ந்தார் என்பதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை இந்த அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கு. அதை நம்ம பொறுமையா படிச்சு பார்த்தோம்னாக்க நமக்கு விளங்கும். எனக்கு தெரிந்த சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் நிறைய பேருக்கு தெரியக்கூடும். இருந்தாலும் என்னுடைய ஒரு பாடத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 8 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், தீருவின் பாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீரு சீதோன் பட்டணங்கள்ல அவங்களுடைய ஒரு பாரம், அதாவது தீரு மேல அலெக்சாண்டர் படையெடுத்த ஒரு சம்பவம். இதுதான் அந்த 8 வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகா அலெக்சாண்டர் என்ன செய்தான் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் அடிச்சு அவன் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துட்டான். கிமு 332 கிட்ட அவன் இந்த நாட்டுக்கு வரும்பொழுது, தீர்வை அடிக்க வரும்பொழுது அவனுடைய வயது வெறும் 23 வயது. அந்த நேரத்தில் அவன் தீர் பட்டணத்தை ஜெயிக்கும்படியாக போரிட்டு அதை மேற்கொள்ளும்படியாக வரான். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவனுடைய குறிக்கோள் என்னவென்றால், மேதிய பெர்ஷியா ராஜாவாகிய தரியுவை அவன் ஜெயிக்க வேணும். அந்த நேரத்துல இந்த நாடுகள் எல்லாம், இந்த இடங்கள் எல்லாம் தரியுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, அவனுடைய ஆட்சியின் கீழே இருக்குது. ஆகையினால இதன் மீது அவன் முதலாவது யுத்தம் எடுத்து வருகிறான். தீரு பட்டணம்ன்றது அந்த காலத்துல இருந்த ஒரு பெரிய செல்வ செழிப்பான ஒரு பட்டணம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய வியாபார சந்தைகளை போல, உலக வியாபார சந்தைகளை போல அன்றைக்கு அது உலகம் முழுவதுக்குமே ஒரு வியாபார ஸ்தலமாக அது இருந்துச்சு. ஏற்றுமதி இறக்குமதியில் அதான் நம்பர் 1 அந்த நாட்களிலே. ஆக அந்த மாதிரி ஒரு பட்டணத்துல அவர்களுடைய வாழ்க்கையை தரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்க, நமக்கு 3வது வசனத்துல சகரியா 9:3 சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளியை பூமியின் தூளை போலவும் பொன்னை சேற்று மண்ணை போலவும் பெருக்கி வைத்திருக்கிறாய். தீரு தன்னை சுற்றிலும் அரணை கட்டி இருந்தது அப்படின்னு வசனம் இருக்குது. தீரு அரணை கட்டி இருந்தது என்றால், தீரு பட்டணத்துடைய அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சமுத்திரத்துல நடுவுற தண்ணியின் மத்தியில ஒரு சின்ன தீவு நகரமாக அது இருக்கிறது. அதை சுற்றிலும், அந்த நிலப்பரப்புல சுற்றிலும் ஒரு பெரிய கோட்டையை அவர்கள் கட்டியிருந்தார். அந்த கோட்டையினுடைய அளவு 150 அடி உயரம். பெரிய கோட்டையை அவர் கட்டியிருந்ததுனால அதுக்குள்ள எந்த எதிரிகளிடம் படையெடுத்து அவ்வளவு சீக்கிரம் உள்ள வர முடியாதுன்ற ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. செல்வ செழிப்புன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அலெக்சாண்டர்கிட்டயோ இல்லை வேற யாருக்கிட்டே அவ்வளவு செல்வம் கிடையாது. அவ்வளவு பயங்கரமான சொத்துக்களை ஐஸ்வர்யங்களை உடையவர்கள். சேத்து மண்ணை போல பொண்ணு இருந்துச்சுன்னு சொன்னாலும், இல்லை வெள்ளிய பூமியின் தூணத்தனையாக வெள்ளி என்று சொன்னாலே பயங்கரமா இருக்கும், அதிகமா இருக்கும். அப்பேற்பட்ட இடத்த மகா அலெக்சாண்டர் எப்படியாவது ஜெயித்து ஆகணும்னு அவன் வந்துடுறான். ஆனால் மகா அலெக்சாண்டர் எப்பவுமே தரைப்படையிலேயே அவன் சண்டை போட்டு ஜெயிச்சவன். ஆகியனால அதனுடைய அனுபவம் வேற. ஆக அவன் என்ன செய்கிறான் என்றால், தான் நின்ற இடத்துல இருந்து இந்த தீர்ப்பட்டணம் வரைக்கும் கடல் பகுதியில 2.5 மைல் நீளத்துக்கு ஒரு தரைப்பாலம் அமைக்கிறான். 18 அடி ஆழத்துல ஒரு பெரிய தரைப்பாலம். எல்லா கட்டடங்களையும் இடிச்சு கொண்டு எல்லா கல்லு மண்ணு பலகை இலகை எல்லாத்தையும் போட்டு அது நகராத அளவுக்கு செய்து அதிலே ரதங்கள் ஓடும்படி ஆக்கி 2.5 மைல் நீளத்துக்கு கொண்டு போட்டு, அதற்கு பிறகு தன்னுடைய படைகளை எல்லாம் கொண்டு இறக்கி அவன் அங்கே சண்டைய ஆரம்பித்தான். இது ஒரு பெரிய சரித்திர சம்பவம். ஆனா எல்லாத்தையும் நம்ம சரித்திர பாடம் மாதிரி விளக்கிட்டு இருக்க முடியாது. நமக்கு தேவையான மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆக இந்த இடத்துல அந்த தீர்வை அவன் அடித்த பிறகு அங்கிருந்து நேராக அவன் காசா பட்டணத்துக்கு போகிறான், பலஸ்தீனாவுக்கு. அந்த பட்டணத்தை அவன் அழித்து விட்டு அதற்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த அலெக்சாண்டருடைய படையெடுப்பு, அவனுடைய ஒரு பயங்கரமான ஒரு போர் யுத்தம் எல்லாம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு. ஆகியனாலே அந்த நேரத்தில் அங்கிருந்த பிரதான ஆசாரியன் நடுங்கி போய், அதாவது அந்த பயத்தினாலே அவன் என்ன செய்யுதுன்னு தெரியாம திகைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த குறிப்பு நான் எதிலிருந்து எடுத்து சொல்லுகிறேன் என்றால், சரித்திர குறிப்பிலே ஜோசிபஸ் என்பவர் தன்னுடைய குறிப்பில் அவர் எழுதியிருக்கிறார். அந்த குறிப்பு யாருக்கா தேவைன்னா சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன்.
அந்த குறிப்பில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த அலெக்சாண்டர் அங்க வரும்பொழுது இவன் அடிக்க போகிறான், சண்டை போட போகிறான், அழித்து விடுவான்ற பயத்தில் அவங்க எல்லாம் நடுங்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த பிரதான ஆசாரியன் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு, நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணி அவருக்கு பலிகளை செலுத்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கிட்ட மன்றாடுவோம், ஒரு பாதுகாப்பை அவர் நமக்கு கட்டளை இட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். எல்லா ஜனங்களையும் சேர்ந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்த போது எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்க நடைபெற்றது. அலெக்சாண்டர் உள்ள வந்துட்டான். உள்ள வந்து அவன் போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பார்க்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பயத்துல தான் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவன் உள்ளே போகும் பொழுது நேராக அந்த பிரதான ஆசாரியனை போய் பார்த்தான். பார்த்தவன் பிரதான ஆசாரியனை ஒண்ணுமே செய்யல. அவன் போய் நேராக கையெடுத்து அவனை வணங்கி அவனை மரியாதை கொடுத்தான். மக்களுக்கு ஆச்சரியமா போய்விட்டது. எதிர்பாராத ஒரு சம்பவம் இது. அப்ப அவன் என்ன சொன்னான்றா, நான் கிரேக்க நாட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாக ஒரு கனவிலே எனக்கு அந்த பிரதான ஆசாரியனுடைய தேவன் எனக்கு காண்பித்தார். இதே பிரதான ஆசாரியனுடைய முகத்தை நான் என்னுடைய கனவிலே பார்த்தேன். அந்த பிரதான ஆசாரியன் உனக்கு ஆதரவாக இருப்பான், நீ பெர்சியா நாட்டை பிடிக்க போகும்போது, ஆகையினாலே அந்த தேசத்தை அந்த நாட்டை நீ ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் சொன்னாரு. அவன் ஒரு விக்கிரகாராதனைக்காரன், நேபுகாத் நேச்சரை போல. ஆனா அவனுக்கு கனவுலே அந்த காரியத்தை விளக்கியிருந்தார். அப்போது அவன் தன்னுடைய படை வீரர்களை பார்த்து என்ன சொன்னான் என்றால், எல்லா நாடுகளையும் ஜெயித்தவன், எல்லா நாடுகளையும் அடித்து போட்டவன், இந்தியாவில் புருஷோத்தம் என்ற மன்னனை அடிச்சு போட்டான், கொஞ்சம் சண்டை போட்டான்னு தெரியும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு அலெக்சாண்டர் என்ன செய்தான் என்றால், இந்த வரும்போது படை வீரர்களை பார்த்து யாரையும் ஒன்றும் செய்யாதீர்கள் இந்த நாட்டைன்னு சொல்லிட்டான். அந்த எருசலேம் தேவாலயத்தை தொட வேண்டாம் அப்படின்ட்டு. ஆகையினாலே அமைதியாக அவர்கள் போய்விட்டார்கள். இதே 9ஆம் அதிகாரத்திலே சகரியா 8ஆம் வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிங்க. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்திலே கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்களினாலே தம்முடைய சபையை, தன் ஜனங்களை, தான் தெரிந்து கொண்ட மக்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கும் நம்முடைய பாதுகாப்பு அவர்தான். உன் சத்துருக்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள், சும்மா சொன்னதில்ல. அவர் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்து இந்த பாதுகாப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஒரு சத்துருக்களை நம்மளை மேற்கொள்ள முடியாது. அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, பல்லவராஜ்யம் போன பிறகுதான் எந்தெந்த ஆபத்துல இருந்து நம்ம எப்படி காப்பாற்றணும்ன்றது அங்க சொல்லி கொடுப்பாங்க, காட்டுவாங்க. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்லுகிறார், பாளையம் போட்டு புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் அதை ஒடுக்க மாட்டாங்க, அதை தொட மாட்டாங்க. அலெக்சாண்டருடைய படை மேதிய பெர்ஷியா ராஜாவாகிய தரிவிட்ட சண்டை போட்டு தரியை வச்சு இறந்த பிறகு, மரித்து போன பிறகு தரிவை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு அவன் திரும்பி போகும் வரைக்கும் அந்த இடத்தை அவன் தொடவே இல்லை. இதுதான் சரித்திரம். இந்த சரித்திரத்தை முன்கூட்டியே சகரியா தன்னுடைய 9ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். ஆக இதை ஜனங்களுக்கு என்ன பாடத்தை ஆண்டவர் கத்துக் கொடுத்தாரு? சேனையானது போகும்போதும் வரும்போதும் அதை தொட போவதில்லைன்னு சொன்னாக்க, ஒரு பெரிய யுத்தம் செஞ்சு தன்னுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டிய இஸ்ரவேல் மக்கள் எந்த யுத்தமும் செய்யாமல் அமைதியா உட்கார்ந்து இருந்தார்கள். நீங்களே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அவர் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதைதான் உங்களுக்கு நிறைவேற்றி காட்டினார். ஆக கிறிஸ்துவுடைய வருகைக்கு பிறகு பழைய யுத்தங்களும் ஈட்டிகளும் ரதங்களும் வில்லு அம்பு போன்ற காரியங்களும் எதுவுமே அங்க இருக்காது. அவர்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக மாற்றினார்கள் ஒரு வசனம் இருக்கு நமக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கிறிஸ்து வந்த பிறகு ஏற்படுத்தினார். அதுக்கு பிறகு யுத்தம்ன்றது பேச்சே கிடையாது. தாவீது காலத்துல அனுமதிச்சாரு, சவுல் காலத்துல அனுமதிச்சாரு, சாலமோன் காலத்துல அனுமதிச்சாரு. ஆனால் கிறிஸ்து வரும் பொழுது எல்லாமே வேறு விதமான ஒரு மாற்றம்.
அந்த மாற்றத்தை தான் அவர் ஏற்படுத்தி அதை கூறுவதற்காக தான் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டு, நீங்கள் யுத்தம் பண்ணால்தான் ஜெயிக்க முடியும் என்று நினைக்காதீங்க, நான் உங்க கூட இருந்தால்தான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்றத மட்டும் அவங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டார். அப்போ அப்படிப்பட்ட அரசு, அப்படிப்பட்ட ராஜா, அவருடைய ஆளுகை பூமியின் எல்லை பரியந்தம் தான் இருக்குது. பூமி முழுவதையும் ஆள போகிறவர் அவர். ராஜாதி ராஜாவாக எல்லாவற்றையும் எடுத்து ஆள போகிறவர். அவருடைய ஆளுகையின் எல்லையை சொல்றாரு, அவர் ராஜான்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல அவருடைய ஆளுகை முறை பட்டயமும் இல்லை, யுத்தமும் இல்லை, வில்லும் இல்லை, அம்பும் கிடையாது. அது அவருடைய யுத்தம். அது அவர் எப்படி அதை முடித்தார், எப்படி அவர் ஜெயிப்பார்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு மட்டும் உண்டு என்பது மட்டும் நிச்சயம். இதை உணர்த்துவதற்காக தான் இந்த சகரியா 9ஆம் அதிகாரம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலே கொடுக்கப்பட்ட வசனம் தான், அவர் ஏன் கழுதையின் மேல வந்தார். அவர் நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சு பார்க்கணும். அவர் எப்ராஹிமிலிருந்து ரதத்தை அப்புறப்படுத்தி அந்த குதிரையை அற்று போக பண்ணுவேன் அப்படின்றார். குதிரையை அற்று போக பண்ணுவேன்னு சொன்னாக்க சண்டை போடுற, யுத்தத்துக்கு போகிற குதிரைகள் அங்க இனிமே இருக்காது. அப்ப இந்த ராஜா எதுல வர்றாரு? அவர் குதிரையில வர வேண்டிய ராஜா அவர் கழுதையின் மேல வர்றாரு. அப்படின்னாக்க இந்த ராஜா வித்தியாசமான ராஜா, அவர் தேவனுடைய ராஜா, பரலோகத்தில் இருந்த ராஜா. அவர் அப்படிதான் இருப்பார். அதைதான் அவர் சுட்டி காட்டுவதற்காக குதிரையின் மீது வராதபடிக்கு கழுதையின் மேல வந்தார். ஆனா எல்லாரும் உலகம் என்ன எதிர்பார்க்குதுனாக்கா, ராஜான்னு சொன்னா அவர் குதிரையின் மேல தான் வரணும். அப்ப நம்முடைய எண்ணத்துக்கு, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக தான் அவர் இருக்கிறார் எல்லாவற்றிலும். உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் என்னன்னு. ஆக இந்த சம்பவத்தை காட்டுவதற்காக தான் அவர் கழுதையின் மேல வந்தார்னு சொல்லப்பட்டிருந்தது. கழுதையின் மேல உள்ள போனவர் அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் நினைப்பூட்டி காட்டுகிறார். கழுதையின் மீதும் குழந்தை கொட்டியாகிய மரியின் மீதும் வருவார்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவரும் திருப்பவும் சுட்டி காட்டுகிறார். அது ஏன் எல்லாத்தையும் சுட்டி காட்டினார்னா, எல்லாவற்றையும் பார்த்து ஜனங்கள் தன்னை விசுவாசிப்பார்கள் சொல்லி பார்த்தார். ஆனா அவர்கள் யாருமே அதை விசுவாசிக்கல. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய ஆலயத்துக்குள் அவர் பிரவேசித்தார், உள்ளே போய் பார்த்தார். அங்கே புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் பார்த்து, என்னுடைய ஜெப வீட்டை கள்ளர் கொகையாக்கினீர்கள், பிதாவின் வீட்டை கள்ளர் கொகையாக்கினீர்களே அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு சவுக்கை உண்டு பண்ணி விரட்டினாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடித்தாருன்னு கிடையாதுங்க, விரட்டினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒருவேளை பயமுறுத்ததுக்காக மட்டும் இருக்கலாம். அதே சமயத்துல அவர் அது எல்லாரையும் விரட்டின பிறகு அவர்கிட்ட அந்த மத தலைவர்கள் வந்து கேட்கிறாங்க, எந்த அதிகாரத்தினாலே இதை நீர் செய்கிறீர் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த அதிகாரத்தினாலே நீர் செய்கிறீன்னு சொல்லி கேட்கும் பொழுது அதைதான் நம்ம என்ன செய்யறோம், செவ்வாய்க்கிழமை பாடத்துல நம்ம பார்க்கணும். அந்த செவ்வாய்க்கிழமை பாடத்தை சகோதரி லலிதா எடுத்திருக்கிறாங்க. திங்கட்கிழமை பாடத்தை டாக்டர் ஜான் பிரசன்னா எடுத்திருக்கிறாரு. அந்த செவ்வாய்க்கிழமை பாடத்தை அவங்க சொல்லும் பொழுது, எந்த அதிகாரத்தினாலே இதை நீர் செய்கிறீர் ஏன்னு சொன்னாக்க, கிறிஸ்துவானவர் ஒரு தச்சனுடைய மகன் யோசேப்பு, அவருடைய தகப்பன். சமுதாயத்துல எந்த ஒரு அந்தஸ்தோ, பெரிய கல்வியோ, ஞானமோ, படிப்போ, ஒரு பெரிய பணக்காரரோ கிடையாது. அவரு ஒரு எளிமையான, சாதாரண, எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம். அவர் அவ்வளவு பிரபலமான ஒரு விஐபி கிடையாது இஸ்ரேல் மக்களுக்குள்ள, யூதர்களுக்குள்ள. அவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? ஏனென்றால் அதிகாரமானது யார் கொடுக்க வேண்டும் என்றால், யூத மத தலைவர்கள் தான் இந்த மாதிரி அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும். ஆலயத்துல என்ன செய்ய வேண்டும், என்ன வேலையை செய்ய வேண்டும் என்பது. ஆனால் உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு கேட்டார். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கேள்விக்கு இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஏனென்றால் எப்பொழுதுமே ஊழியத்திலே கேள்வி எல்லாரும் கேட்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அவர்கள் விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கேள்வி கேட்பதனுடைய நோக்கம் இருக்கிறது. ஒரு சிலர் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று கேட்பார்கள். ஒரு சிலர் விதண்டாவாதத்திற்காக, நம்மை குற்றவாளி ஆக்குவதற்காக கேட்பார். ஆக இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆகையினாலதான் ஊழியத்துக்கு போகும்போது சீஷரிடத்துல ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், நீங்கள் புறாவை போல கவனற்றவர்களாகவும் பாம்பை போல வினாவுள்ளவர்களாகவும். ஆக கிறிஸ்துவானவர் அதே பாடத்தை சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாம எப்படின்றது அவர் நமக்கு காட்டுறாரு.
அவர்கள் கேட்ட கேள்வி திருப்பம் மறுமையாக இன்னொரு கேள்வியை கேட்டார். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனாலே உண்டாயிட்டார் மனுஷனாலே உண்டாயிட்டான்னு கேட்டார். அதுக்கு அவர்கள் தேவனாலே உண்டாயிட்டா அப்ப ஏன் அதை நம்புதல்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானேன்னு கேட்பாரு. மனுஷனாலே உண்டாயிட்டால் மனுஷர்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு எதிர்ப்பா வருவாங்க, சண்டை போடுவாங்க. ஆகையினால எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. அவரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய கேள்விகளுக்கு அவர் சரியான இடங்களிலே சரியான விளக்கங்களை பதில் கொடுத்து அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். ஆனால் விதண்டாவாதமாக கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஆக நம்முடைய ஊழியங்களிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கிறிஸ்து மட்டும் தான் நமக்கு முன்மாதிரி. அநேக சமயங்கள்ல இந்த இவ்வளவு பெரிய பிரசங்கர், அவ்வளவு பெரிய ஊழியர், அவரு தலைவர், அவரை போல நம்ம பிரசங்கம் பண்ணலாம், அவரை போல ஊழியம் செய்யலான்றதெல்லாம் கிடையாது. நம்முடைய ஊழியத்துக்கு ஒரே முன்மாதிரி இயேசு கிறிஸ்து, நம்முடைய நீதிக்கு ஒரு முன்மாதிரி கிறிஸ்து, நம்முடைய கீழ்ப்படுதலுக்கு முன்மாதிரி கிறிஸ்து, நம்முடைய பரிசுத்தத்துக்கு முன்மாதிரி கிறிஸ்து. எல்லாவற்றுக்குமே அவர் தான் முன்மாதிரியா இருக்கிறார். ஆகையினால இந்த ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் முன்மாதிரியாக. சரி, அதுக்கு பிறகு என்ன பார்க்கிறோம்? அந்த ஆலயத்துக்குள்ள அவர் புதன்கிழமை அன்று பாஸ்டர் பெஞ்சமின் இந்த பாடத்தை எடுத்திருக்கிறார்கள். அதிலே அந்த ஆலயத்துக்கு அவர் போகும்பொழுது போகிற வழியிலே அவர் பெத்தாலயாலிருந்து வந்ததுனாலே எனக்குரிய 3 கிலோமீட்டர் நடந்து வராருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தூரமான நடையிலே அவர் வந்து கொஞ்சம் தூரம் வந்து அதுக்கு பிறகுதான் அவர் பவனியாக போனது. ஆனால் வருகிற வழியிலே அவர் பசி உண்டானபடியினாலே அந்த அத்தி மரத்தை பார்த்து அதிலே கனிகள் இருக்கும் என்று அவர் ஆர்வமாக அது கிட்டே போனார். ஆனால் அந்த இடத்துல அந்த கனிகள் அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த மரத்தை அவர் சபிச்சு விட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சபிச்சார் அப்படின்றது நம்ம படிக்க போற பாடம். அந்த இடத்துல அவர் அந்த அத்தி மரத்தை சபித்தது அவர் பசிக்காக அவர் கிட்ட போனார். ஆனால் டிசரபேசஸ் என்ற புத்தகத்தில் அண்ணா ரொம்ப தெளிவாக எழுதுறாங்க, அந்த அத்தி மரமானது எப்பொழுதுமே ஒரு வழக்கமான இயல்பை உடையது. எப்பொழுதும் முதலாவது காய்களும் கனிகளும் அதுல வந்துடும், இலைகள் பின்னால்தான் வரும். ஆகையனால இலைகள் இருந்தா கட்டாயம் பழம் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மரம் வந்து பச்சை பசேன்னு இலைகள் அதிகமாக இருந்ததுனால கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா கட்டாயம் பழங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலைகளுக்கு அடியில பழங்கள் ஒளிந்திருக்கும், அதுக்காக அவர் கிட்ட போனார். ஆனா அந்த மரம் கொஞ்சம் வித்தியாசமான மரமா இருந்துச்சு, நிறைய இலைகள் இருந்துச்சு. ஆனா வழக்கத்துக்கு மாறான காரியம் காணோம், உள்ள இலைகள் கனிகளே இல்லை. அப்போ அவர் பசிக்காக சரீர பிரகாரமான பசிக்காக போனாலும் ஆவிக்குரிய பசியாக அதை மாற்றிட்டார். உடனே அதை சபித்தார்னு சொல்லப்பட்டது. இனி ஒருபோதும் ஒரு இடத்துல கனி உண்டாகாமல் இருப்பதாக அப்படின்றார். இந்த அத்தி மரத்தை இஸ்ரவேல் மக்களாகவும் கனி கொடுக்காத, இதுவரையிலும் கனி கொடுக்காத அந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த எருசலேமுக்கு அவர் போகும் பொழுது கடைசி ஊழியத்தை அவர் செய்துவிட்டு அதற்கு அடுத்த வாரத்திலே அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். ஆக கடைசி ஊழியத்துக்குள்ள அவர் போகும் பொழுது அவர் சொன்ன காரியம், இதற்கு பிறகு அவர்களுக்கு வந்து அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதோ புத்தி சொல்லுவதோ அவர் இடத்துல இல்லை. அவர் வேலையை முடிச்சுட்டாங்க. வேலையை அவர் முடிச்சுட்டாரு. ஆகையினால அந்த வேலையை அவர் முடிக்கிறதுக்கு முன்னால இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, இதுக்கு மேல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த போதனையும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. ஆகையினாலே இனிமேல் ஒருபோதும் உன்னிடத்திலே கனி உண்டாகாது இருப்பதாக. இதுவரைக்கும் கனி கொடுக்காதவங்க, 3 வருஷமாக அவர் செய்த ஊழியத்துல கனியை கொடுக்காதவங்க இனிமேல் ஒருபோதும் கனியை கொடுக்காது இருப்பாங்க. பார்த்த காரியங்கள் சபிக்கப்பட்ட பிறகு எந்த அதிகாரத்தினாலும் இதை செய்கிறீர்கள் கேட்கக்கூட பதில் சொல்லுவது அதிகாரத்தின் கடமைகளில் பரிசீலிப்பதை பற்றி பேசுகிறேன். தினத்தினுடைய காலத்தில் இது இந்த காலத்துல அவர் பரிசீலிப்பதை பற்றி பேசும்போது அவர்களுக்கு குற்றம் சாட்டக்கூடிய நோக்கத்தில் தான் இருக்கிறார்.
நோக்கத்துல 2 விதமான பத்திரிகையாளர்கள் இன்னும் சொன்ன ஒரு வரிசை சொல்லிட்டு அவங்க அடுத்தது திருமண செய்திகளை இந்த விவாதத்தை பற்ற 7 பேருக்கு வந்து இது எதற்காக என்றால் யோகாச்சாரர்கள் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்திருந்தால் நிறுவனத்திலே கொண்டு போய் இந்த வார்த்தையை சொல்லி இந்த செய்தியை கற்பனை யோகாச்சாரி என்ற கருதை திருப்பி சொல்லியிருந்தால் அங்கேயும் சொல்லியிருக்கிறது ஆக எதுக்குமே அவர் கேள்வியின் குறிக்கோளா அவர் தம்பி உங்க சத்தம் சரியா கேட்கலப்பா. உங்க வாய்ஸ் தம்பி உங்க வாய்ஸ் சரியா கேட்கலப்பா. வாய்ஸ் சரியா கேட்கலப்பா. ஆமா, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரிங்க, கொஞ்சம் வால்யூமை கூட்டி வச்சுக்காங்க. தம்பி நீங்க பேசுறது கேட்கலப்பா. கேட்கலையா தம்பி சம்பத்மா கேட்கலப்பா. இப்ப கேட்டுது. இப்ப கேக்குதுப்பா. நீங்க பக்கத்துல வந்து ஆமா கிட்ட வந்தா கேக்குதுப்பா. சரிங்கப்பா. ஓகே. அப்ப வந்து அதான் அவர் செய்யறாரு. ராயனுக்கு ராயனுக்கும் தேவனுக்கு தேவனுக்கு செலுத்துதுன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு இன்னும் ஒரு கேள்வியை கூட அன்னைக்கு ரவியும் கேட்டார். அதாவது வந்து அவர் சொல்றாரு இல்லையா, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்பட்டர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வசனத்தை சொல்லப்பட்டது. அதை எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு. ஆனா மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்பட்டதுன்னு சொல்லி சொன்னேன். என்ன அர்த்தம் அதுல உள்ள அடங்கியிருக்கிறாங்க? கீழ்ப்படிதல்னு சொல்லி சொல்லும் பொழுது அதே சொல்லுகிறார் என்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தினை பிள்ளைகளுக்கு சொல்லும் போது பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது. ஆக பொதுவாக கீழ்ப்படிதல் என்பது மேலான அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, பெரியோர்களாக இருந்தாலும் சரி, எதுல கீழ்ப்படியணும் என்றால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் கர்த்தருக்குள் தான் கீழ்ப்படணும். ஆக அது ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சது. அதற்கு அடுத்தபடியாக 7 புருஷர்களை திருமணம் பண்ணி சொல்ல முடியாது. பரலோகத்துல கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, அதுக்கு பிறகு அதுல வந்து சில கேள்விகள் இருந்தது. அதை நம்ம பின்னால அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபனை பற்றி. ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் வந்து அவன் சொல்லும் பொழுது நித்திய ஜீவனை பெறுவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகர்கள். அவன் ஒரு பரிசையை வந்து அவரை வந்து போதகர்னு சொன்னது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இருந்தாலும் அவரை வந்து ஒரு நல்ல வேத அறிவுள்ள ஒரு போதகர் அப்படின்றது மட்டும் ஒரு ஏற்றுக்கொண்டார். அதனால அவன் கேட்ட கேள்விக்கு அவரும் பதில் சொன்னாரு. நியாயப்பிரமாணத்துல நீங்க என்ன படிச்சிருக்காரு? சொன்ன தேவனத்துல அன்பு கூறணும், மனுஷத்துல அன்பு கூறணும். சரியா நீ சொன்ன பாராட்டினார். அவருடைய வேத ஞானம் நல்லா இருக்கு. அதான் அவர் சொன்னார், நல்லா இருக்கு. ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு அப்படின்னு. இந்த குறை உண்டுன்னு சொல்லும் போது என்ன குறை இருந்துச்சு? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ ஏழைகளுக்கு குறை அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாய் இருந்தபடியினாலே மிகுந்த துக்கத்துடனே அவரை விட்டு விலகி போகிறான். அவன் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவன், வேதாந்தத்தை நன்றாக ஆராய்ந்தவன், எல்லா பத்திரிகைகளையும் தெரிந்து கொண்டவன்,
நித்திய ஜீவனம் உண்டுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்ப எப்படி பெறுவதுன்ற கேள்வியை மட்டும் அவன் கேட்கிறான். அது தன்னை இன்னொரு வசனத்துல லூக்கால என்ன சொல்லப்பட்டதா, தன்னை நீதிமான் என்று காண்பிக்க முடியாத அவன் கேட்டான்னு சொல்லப்பட்டது. உள்நோக்கம் வேற. அதுக்கு சரியான பதிலையும் அவர் கொடுத்தாரு. அதனால அவனை விட்டுருந்தாங்க. பத்திரத்தை கொடுத்து எப்படியாவது அவன் மண் திருமணையில் எதிர்த்தார். அதனால அவன் விலைக்கு போயிட்டு எதனால விலைக்கு போனான்? அவன் இருதயத்துல உலக ஐஸ்வர்யம் மட்டும்தான் நினைச்சாங்க. அதனால அவங்க நினைச்சிட்டு இருந்தது என்ன சொன்னாக்க, நம்ம உண்மையாக இருக்கணும், அதனால நம்ம கிட்ட ஐஸ்வர்யத்தை தரம் கிட்ட ஆச்சரியம் வச்சிருக்கோம். இவங்க குறித்த நம்பிக்கையினாலதான் அவங்க அதாவது தேவத பிள்ளைகளா இருக்கிறவங்க பிள்ளைகள் மூலம் வந்து நம்ம கற்பனைகளை படிக்கிறவங்க சுட்டி காட்டும் பொழுது அதை கிடைக்காத நம்ம விட்டு விலகி மனம் திரும்பி வரும்படி அவர் எதிர்பார்க்கிறார். இல்லை அந்த குறையோட அந்த பாவத்தோடையும் நம்ம அவனை போல அந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனுக்கு போல பிரசாத போயிட்டு சொல்றாங்க. கிறிஸ்து நம்ம விட்டு விலகிடுவோம் இந்த சம்பவங்களை தான் நான் பாடத்தில் ஒவ்வொரு சத்தியத்தையும் தம்பி கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுங்கப்பா, நீங்க பேசுறது கேட்கலப்பா. சம்பத்குமார், நீங்க பேசுறது கேட்கல, கொஞ்சம் எக்கோ வருது உங்க இடத்துல இருந்து. ஆண்டி எல்லாருக்கும் சோஸ்திரம். அண்ணனுடைய இன்டர்நெட் சரி கிடையாது. அண்ணன் என்ன பண்ணலாம், வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு ஆடியோல மட்டும் வந்தா கொஞ்சம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குதுப்பா, ஆனா அங்க வேற ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. மைக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஏன்னா இங்க எல்லாமே நான் சாத்தி வச்சிருக்கேன், கதவெல்லாம் உள்ள. இப்போ ஓகே அண்ணா, இப்போ ஓகே. ஓகே 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 ஓகே. ஆக இந்த வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம படிக்கிற பாடங்கள் பிரதான கற்பனை என்ற தலைப்புல நம்ம படிச்சோம். எது பிரதான கற்பனை என்ற தலைப்புல? ஆக ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் இடத்துல காணப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை நம்ம இடத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த பாடத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய நம்பிக்கை, நான் உண்மையா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன்ற எண்ணங்கள் இல்லாதபடிக்கு லவோதிக்கருக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் நீ அறியாம இருக்கிறாயின்னு சொல்லி. அது போல நம்ம அறியாமல் இருந்தோம்னு அது ஆபத்துல அதே நிலைமையில ஒரு லவோதிக்கருடைய நிலைமையில தான் அந்த ஐஸ்வர்யவான வாலிபன் இருந்தான். ஆகினால இவைகளை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தவர் ஒரு முத்துக்களை போல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சத்தியத்தை நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த பாடங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விகளையும் உரையாடல்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கணும். நன்றி தம்பி, ரொம்ப அருமையாக பாட சுருக்கத்தை எடுத்து கொடுத்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரித்திரத்திலிருந்து ஒரு சில செய்திகளை கொடுத்தீங்க, உண்மையிலே ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இப்ப வெள்ளிக்கிழமை பாடத்தை நான் வாசித்து விட்டுறேன். அது தம்பி ரவி டிஸ்கஷனை நமக்கு நடத்துவாங்க. வெள்ளிக்கிழமை பாடம் 75வது பக்கத்துல இருக்குது, அதை வாசிக்கிறேன். தமது வல்லமை தாமே உண்டாக்கின அந்த அத்திமரத்தை கிறிஸ்து சபித்த செயல் எல்லா சபைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு எச்சரிப்பு. எவரும் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யாமல் தேவ கட்டளையின்படி வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் இரக்கமிக்க செயலமற்ற வாழ்க்கையை வாழாத அநேகர் இருக்கிறார்கள். மிக சிறந்த கிறிஸ்தவர்களென எண்ணிக்கொள்கிற சிலர் தேவனுக்கு சேவை செய்வதன் அர்த்தத்தை புரிந்திருப்பதில்லை. தங்களை பிரியப்படுத்தவே திட்டமிடுகிறார்கள், படிக்கிறார்கள், தங்கள் நலனை மட்டுமே முன்னிட்டு செயல்படுகிறார்கள், தங்களுக்கு சேர்ப்பதற்கு மட்டுமே நேரத்தை முக்கியமாக கருதுகிறார்கள். வாழ்க்கையில் அனைத்து விவகாரங்களிலும் இதுவே அவர்களது நோக்கமாக இருக்கிறது. மற்றவர்களுக்காக அல்ல, தங்களுக்காக ஊழியம் செய்கிறார்கள்.
சுயநலமற்ற சேவையை செய்ய வேண்டிய ஒரு உலகத்தில் வாழ்வதற்காக தேவன் அவர்களை படைத்தார். தங்களால் இயன்ற ஒவ்வொரு வழியிலும் தங்கள் சக மனிதர்களுக்கு சேவை செய்வதை விரும்பினார். ஆனால் சுயம் ஓங்கி இருப்பதால் வேறு எதையும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. மனிதாபிமானம் பற்றி தெரிவதில்லை. இவ்வாறு சுயத்திற்காக வாழ்கிறவர்கள் அந்த அத்திமரத்தை போல் இருக்கிறார்கள். அது தன்னை முற்றிலும் அழகாக காட்டியது, ஆனால் கனி இல்லை. அவர்கள் தொழுகை சடங்குகளை கடைபிடிக்கிறார்கள், ஆனால் மனம் திரும்புதலிலோ விசுவாசமோ இல்லை. தேவனுடைய கட்டளைகளை கனப்படுத்துவதாக சொல்கிறார்களே தவிர கீழ்ப்படிவதில்லை. அவர்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். வீண் விளம்பரம் தம் கண்களுக்கு எவ்வளவு அருவருப்பானது என்பதைத்தான் அத்திமரத்தை சபித்த சம்பவத்தில் கிறிஸ்து விளக்குகிறார். தேவனை சேவிப்பதாக சொல்லியும் அவருடைய மகிமைக்கென கனி கொடுக்காதவனை விட வெளிப்படையாக பாவம் செய்கிறவன் பெரிய குற்றவாளி இல்லை என்பதை அறிவிக்கிறார். டிசைர் ஆஃப் ஏஜஸ் 584வது பக்கத்திலிருந்து இந்த மேற்கோள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தின் சுருக்கம் அப்படியே இங்கேயும் இருக்குது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். 4 கேள்விகள் இருக்குது. அதை தம்பி ரவி நமக்கு போய் அந்த டிஸ்கஷனை நடத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் பாடம் எடுத்த எல்லாருக்கும் நன்றி. தம்பி டேவிட் சம்பத்குமார், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்பா. நீங்க செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும் தம்பி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தம்பி. இது உங்களுடைய நேரம்ப்பா. அமேன், அமேன். நன்றிங்க ஆண்டி. டேவிட் அண்ணன் நல்ல ஒரு முறை நமக்கு இன்னைக்கு நல்ல ஒரு க்ளோசிங் ரிமார்க். நம்ம கடந்த அந்த வாரங்கள் படிச்ச எல்லா பாடத்தையும் அடிப்படையை வைத்து நமக்கு நல்ல தெளிவான முறையில நம்ம புரிந்து கொள்ள வகையில நல்ல ஒரு க்ளோசிங் ரிமார்க் நமக்காக கொடுத்தாங்க. தேவன் தாமே அண்ணனை ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து நம்ம ஆண்டிக்காகவும் அங்கிளுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிப்போம். கடவுளால் கூடாத காரியம் ஒன்று கிடையாது. நிச்சயமாக ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு நன்மைக்கு எதுவாகவும் நடத்துவாரு. ஓகே, நமக்கு டைம் கிடையாது. குயிக்கா நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் கேள்விக்காக நம்ம கடந்து செல்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இருக்குது இல்லைங்களா? ஏற்கனவே நம்ம படிச்சோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தம் இருந்தால் நாம் ஆண்டவர் 2வது வருகையின் போது அவரோடு கூட இருக்கும்போது நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து இருக்குமா? நாம் ஒருவரை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? என்னுடைய மனைவி வந்திருக்கிறாள், என்னுடைய தம்பி வந்திருக்கிறார், பெரியப்பா வந்திருக்கிறாரு, அத்தை வந்திருக்கிறாங்க, மாமா வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்களை எல்லாம் பார்த்து அவர்களை தெரிந்து கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் இல்லையா? அது முக்கியமான ஒரு கேள்விதான். அது இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு ஆகிட்டு தான் இருக்குது. முதல்ல அந்த கேள்வி முடிச்சுட்டு வேறதுக்கு போலாமே இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பைபிள் வேர்ஸ் என்ன சொல்லுது? நம்முடைய குடும்பங்களை நம்ம பரலோகத்தில் நம்ம பார்க்க முடியாது. அதாவது உயிர்த்தெழுதல் திருமணத்தை குறித்து நம்ம அந்த பாடம் வருது இல்லைங்களா? அது எந்த பாடம் நம்ம பார்க்கலாமே. அந்த பாடத்துல அது என்ன சொல்றாங்க என்பதை குறித்து நம்ம போதகர்களா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். சரி, ஓகே, நம்ம முதல்ல பார்க்கலாம். யார் முதலாவது சொல்ல போறீங்க? நம்முடைய பரலோகத்தில் நம்முடைய உறவுகளையும், நம்முடைய சகோதர சகோதரிகளையும், நம்முடைய மனைவியையும் பரலோகத்தில் பார்த்து நாம் அறிந்து தெரிந்து கொள்ள முடியுமா? தேவன் அந்த நினைவு அப்படியே நமக்கு பரலோகத்துல போறோமா? அந்த நினைவோடு போறோமா? அந்த எண்ணங்களோடு போறோமா? நாங்க படிக்கலாம். சரி, எடுத்தவங்க வாசிங்க. யாராச்சும் இது குறித்து ஏதாச்சும் கருத்து சொல்றீங்களா? பரலோகத்தில் நம்ம உறவுகளை நாம் பார்க்க முடியுமா? அதாவது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சில நேரத்துல நம்மளை சிருஷ்டிக்கிறார். நம்மளை சிருஷ்டிக்கும் போது தேவனுடைய சித்தம் இருந்தால் நாம் பரலோகத்தில் போகும்பொழுது நம்முடைய எண்ணங்களையும் மாற்றுவதற்கு தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவதற்கு என்ன சொல்றாங்க? சரி, நான் ஒரு வார்த்தை நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஓகே, வெளிப்படுத்தும் விசேஷம் 21வது அதிகாரம் 21:4. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4 என்ன சொல்றாங்க பார்க்கலாமா? சரி, 21:4 என்ன சொல்ற?
அவருடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுதும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் யாவும் ஒழிந்து போயின என விளம்பிற்று. பாருங்க, முந்தினவைகள் யாவும் என ஒழிந்து போயின விளம்பிற்று. அப்ப முந்தினவைகள் என்னென்ன இருக்குது? சரி, மறுபடியும் இன்னொரு வசனத்துக்கு வரேன் நான். ஐசையா சாப்டர் இல்லையா? ஐசையா வந்துட்டு என்ன சொல்றாங்க? 65:17. ஐசையா 65:17. 65:17 இல்லையா? கரெக்டா? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆமென். 65. அப்ப என்ன சொல்றாங்க? நம்ம கொஞ்சம் இருங்க தயவு செய்து. சாரி, மன்னிக்கணும், எனக்கு கொஞ்சம் கோல்டு. ஓகே, சரி. 65:17 என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு மறுபடியும் வந்து 65:17. ஓகே, ஏற்கனவே அம்மா படிச்சாங்க. அப்போ இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைவுபடுத்துவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அப்ப என்ன காரியங்களை சொல்றாங்க பாருங்க. என்னது நம்ம படிக்கலாம்? இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய எதிர்கால ஆட்சியை முன்னறிவிக்கிறது. பாவமும் மரணமும் நித்திய காலத்தை அதற்கு முன்னதாக இருக்கும் மேசியாவின் காலத்தோடு, அதாவது 1000 வருடம் அரசாட்சியோடு கலந்து கொள்கிறது. தேவன் உண்டாக்க புதிய வானம் புதிய பூமியின் இந்த எருசலேம் 1000 வருஷம் சொல்றாங்க. அப்போ கடைசியா உனக்கு மனதிலே தோன்றுவதும் இல்லை. அப்போ நம்ம இவங்கதான் ஹஸ்பண்ட், இவங்கதான் நம்முடைய துணைவியார்கள், இவங்கதான் நம்ம அண்ணன் தம்பியின் மனதுல தோன்றுமா? கிடையாது இல்லையா? அப்ப அந்த அறிந்து கொள்கின்ற அந்த மனப்பான்மை வந்து ஆண்டவர் கொடுப்பாரா? அதுதான் கேள்வி. மனதிலே தோன்றுவதும் இல்லை. அப்போ இதுக்கு நீங்க யாராச்சும் இதுக்கு பதில் இருந்தா சொன்னாலும் சொல்லலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம இதை பார்த்துட்டு நம்ம கலந்துரையாடல் கேள்விக்காக நம்ம கடந்து சொல்லணும். வாங்க படிக்கலாம். சொல்லுங்க, நம்முடைய சந்ததியார்களை நம்ம பரலோகத்துல வந்து மீட் பண்ணி கொள்ள முடியுமா? வேதாகமம் சொல்லுது நாம வந்து தூதர்களை போல இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படின்னா அதோட வேதாகமம் சொல்லுது நாம மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறுரூபமாகும் பொழுது ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா எனக்கு மனசுல தோணுது டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது நம்ம வந்துட்டு அங்க கொள்வதும் இல்லை கொடுப்பதும் இல்லை, தூதர்களை போலதான் இருப்போம் இல்லையா? அங்க தூதர்களை போலதான் இருக்கும் தவிர நான் நம்முடைய சந்ததியார்களை அங்கு பார்த்து கொள்ள முடியாது. இவர்தான் என்னுடைய கணவன், இவர்தான் என்னுடைய மனைவி, இவர்தான் என்னுடைய பிள்ளை, இவர்தான் எங்களுடைய மாமா, சித்தப்பா, பெரியப்பா, பார்த்து கொள்வதற்கு அங்க வந்து அதான் சொல்றாங்க, வசனம் சொல்லுது பாருங்க இல்லையா? அப்போ அது வந்து பார்த்து கொள்வதற்கு எந்த ஒரு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது இல்லையா? அதான் சொல்றாங்க, மனதிலே தோன்றுவதும் இல்லை, இனி நினைக்கப்படுவதும் இல்லை, முந்தினவைகள். ஏனென்றால் அந்த இடம் ஒரு பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்திற்கு அங்க வந்து நமக்கு சாய்ஸ் இருக்கா? ஆண்டி குளோரி ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, நம்ம நல்ல கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில வகையில் நான் தவறாக சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு தான் நான் கத்துக்கிறேன். நான் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும். இந்த தருணத்துக்கு நன்றி. அங்க போனா நம்ம குடும்பத்தை தெரிய முடியாது. ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆதாமெல்லாம் எப்படி நீங்க ரெகக்னைஸ் பண்ணுவீங்க? நானும் சொல்றேன். அது ரெஃபரன்ஸ் கொடுங்க, நம்ம பேசிக்கலாம். அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுவோமா இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஆபிரகாமோடு எல்லாரும் பந்தியில இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்களெல்லாம் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவோம்? முந்தினவைகள் நமக்கு நினைவுக்கு வருவதில்லைன்னா முந்தின கெட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வராது. ஓகே, சரி, அதுதான். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க இப்போ நம்ம 1000 வருஷ அரசாட்சியில போய் இருப்போம். நம்ம எல்லாரும் அந்த நியாய தீர்ப்பு புஸ்தகத்தை திருப்பி பார்ப்போம். அப்ப யோசிப்போம், என்ன அப்ப பார்ப்போம், ஏன் இவங்க வரல, எதுக்கு இவங்க வரலன்னா அங்க ஆண்டவர் செய்த, ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் 1000 மில்லேனியம் ஜட்ஜ்மெண்ட் வந்து கிறிஸ்துவுக்கான ஜட்ஜ்மெண்ட்.
ஏன்னாக்கா ஆண்டவர் வந்து நியாயமற்றவன்றத சாத்தான் வந்து ப்ரூவ் பண்ணணும்ட்டு அவன் ட்ரை பண்ணான். அங்க பார்த்தவங்க எல்லாரும் ஆண்டவர் நியாயமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காருன்னு சொல்ல போறாரு. அப்ப நம்ம எல்லாருடைய லைஃப் ஹிஸ்டரியும் பார்க்க போறோம் 1000 வருஷத்துல. அப்ப அங்க வந்து இவங்க ஏன் வரல அவங்க ஏன் வரலன்னா நம்ம மறுரூபமான பிறகுதான் அங்க போறோம். அப்ப எப்படி நமக்கு வந்து இவங்க வரலாம் அவங்க வரலன்னு தெரியும்? எல்லாரையுமே மறந்துட்டோம்னா என்னத்தை மறந்துட்டா பாவத்தின் பாவத்தினால பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துடுவோம். பாவத்தின் பலன்களை மறந்துடுவோம். நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்துடுவோம். இதைத்தான் மறப்போமே தவிர இது முந்தினவைகள் இதுதான் நமக்கு ஞாபகம் வராதே தவிர இவங்க நம்ம உறவினர்கள் மற்றவங்க எல்லாரையும் நம்ம வந்து அடையாளம் தெரியாம அங்க இருக்க மாட்டோம். அப்போ நம்ம உறவினர்களை வந்து அங்க அடையாளம் தெரிந்து கொள்ளலாம்ன்றீங்க. ஆமா, உங்களுடைய கருத்து. நம்ம ஆண்டி சொல்றாங்க நம்முடைய உறவினர்களை வந்து அங்க அடையாளம் நம்மளோட வந்திருக்கவங்களே நம்ம அடையாளம் கண்டுக்குவோம். அங்க அடையாளம் தெரிந்து கொள்ளலாம் கடவுள் ஆண்டி சொல்றாங்க. ஓகே லலிதா ஆண்டி உங்களுடைய நேரம். இன்னும் நம்ம ஒரு 3 கருத்தை பார்த்துட்டு நம்ம கலந்துரையாடலுக்காக கலந்து செல்வோம். ஓகே லலிதா ஆண்டி உங்களுடைய நேரம். அதுக்கப்புறம் பெஞ்சமின் ஐயா, அதுக்கப்புறம் டேவிட் சமத்குமார் அண்ணன். சகோதரி குளோரி சொன்னதுக்கு அந்த நீங்க ரெஃபரன்ஸ் கேட்டீங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்ப்போம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11-12 வசனமும். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ அங்கே நிச்சயமா ஒருத்தர் நாங்க அறிஞ்சு கொள்ளுவோம் இது யாருன்ட்டு. அதே நேரத்துல ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமா இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களிலும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஏன்னா இங்க நாங்க நட்டுறோம், ஆனா அதை நாங்க சாப்பிடுறது எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எங்களுடைய பேர பிள்ளைகளோ அல்லது பூட்ட பிள்ளைகளோ அல்லது சொந்தக்காரரோ. ஆனா அங்க பரலோக ராஜ்யத்துல அப்படி இல்லை. வீடுகளை கட்டுவார்கள், கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். ஐசாயா 65ஆம் அதிகாரம் 21-22. மற்றது கிறிஸ்துவானவர் அந்த மரணம் அடைகிற நேரத்துல 3 சீஷர்களை கொண்டுட்டு போயிருந்தாரு, பேதுரு, யோவான், யாக்கோபு. அப்ப அவர்கள் அங்க யாரை கண்டார்கள்? திடீர்னு எழும்பும் பொழுது யாரை கண்டாங்க? கிறிஸ்துவோட மோசையும் கண்டார். எலியா, அதான் எலியாவையும் மோசையும் கண்டார். அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அதே போலதான் நாங்களும் பரலோக ராஜ்யத்துல ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். அப்பனா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் reunited in heaven அது சொல்றீங்க. We will not have husband and wife அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஆனா ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம், இவங்கதான் என்னுடைய மனைவி, இவங்கதான் என்னுடைய இது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே சரி. பைபிள்ல நானும் எவ்வளவோ பார்த்தேன். அத மிஸ்ஸஸ் வைட்டம்மா தான் அத ரொம்ப அழகா சொல்றாங்க. தூதர்கள் வந்து இறந்த உயிர்த்தெழுதல் டைம் அவங்க வந்து அவங்களை கொண்டு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுப்பாங்க.
இப்ப எங்க சொந்தக்காரர் எங்க அம்மா அப்பா இறந்திருந்தா அவங்கள குழந்தை ஹியர் அப்படின்னு. ஆனா பரலோக ராஜ்யம் போன உடனே எங்களுக்குள்ள அந்த இது இருக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கைன்றது குடுத்தல் வாங்குதல் இந்த மாதிரி காரியங்கள் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் வானத்துல ஆதாம் ஏவாளை உண்டாக்குன உடனே அவர் ஆதாம மட்டும் இருக்கட்டும்னு விட்டு விடல. அவர் என்ன செய்தாரு, ஏவாளையும் உண்டாக்குனாரு. அங்க அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற மட்டும் அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை பெறதோ அந்த காரியங்கள் இருக்குல்ல. பாவம் உலகத்துக்கு வந்து அவர்கள் வெளியே வந்த பிறகுதான் காயன் பிறந்தது. சோ இதுகளை நினைக்கும் பொழுது பண்ணும் பொழுது என்னுடைய அபிப்பிராயம் மற்றது இந்த மாதிரி வசனங்களை பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன் இப்படித்தான் நாங்க கண்டிப்பா ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் ஒருத்தர். சரி, ஓகே. பெஞ்சமின் ஐயா உங்களோட நேரம், அதுக்கப்புறம் அன்புராஜ், நம்ம டேவிட் அண்ணன், சுமதி கனகராஜம்மா, கடைசியா குளோரி ஆண்டியோட இந்த கருத்தை முடிச்சுட்டு கலந்துரையாடலுக்காக கடந்து செல்வோம். மெல்கி அண்ணனும் வந்திருக்கிறாங்க, அவங்களும் ஏதோ சொல்ல விரும்புறாங்க. சொல்ற வேண்டிய கருத்துக்கள் சுருக்கமா அதாவது பாயிண்ட்டுக்கு மட்டும் வந்துடலாம். ஓகே, அதாவது யார் தப்பு யார் ரைட்டுன்னு இங்க நம்ம பேசல. ஆனா ஒவ்வொருவரும் அந்த வாக்கியங்கள் புரிந்து கொள்ற விதம், ரெண்டாவது ஓன் கன்விக்ஷன். என்னுடைய கன்விக்ஷன் என்னன்னா, நிச்சயமாக நாம் அடையாளத்தை கண்டுபிடிப்போம். ஏன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசுவானவர் உயிர் தெழுந்த பிறகு சீசர்கள் கூடியிருந்த இடத்துல போய் நடுவே நின்ன போது அவங்க அடையாளம் பிடிச்சிருக்காங்க இயேசுவானவர்னு. அதே மாதிரியாக நாமும் கூட அங்கே ஒருவர் தெரிந்து கொள்வோம். ஆனால் இந்த வசனம் சொன்னப்பட்டது போல கொடுப்பனே கொள்வனே இல்லை, அதாவது மனைவி கல்யாணம் பண்ணிக்கணும் செய்துக்கணும், இந்த தாட்ஸு மாறும், நிச்சயமா மாறும். எப்படின்னு சொன்னா, இந்த வசனம் சொல்லுது நாம தேவதூதர்களை போல ஆவோம். தேவதூதர்களுக்கு இந்த நினைவுகள் கிடையாது, நம்ம போல இந்த பூமியில நம்ம இருக்கிற இடத்துல. அதாவது இங்க வசனங்கள் சொல்லப்படுதுங்க. அதாவது நாம் ஒன்றாக சாப்பிடுவோம், லோக்கா 23:43. நாம் ஒன்றாக குடிப்போம், மத்தேயு 26:29. கல்யாணங்கள் இல்லை என்றது மட்டும் நம்ம இங்க கொடுப்பன கொள்வன கிடையாது. இல்லை, கிடையாது. எனவே இங்க ஐசாயா 65:17 சொல்லப்பட்ட முந்தினவைகள் ஒளிந்து போயின. என்னது? முந்தின உள்ள தாட்ஸ், அந்த ஆலோசனைகள், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை பெறணும், இது என்னுடைய குடும்பம் என்ற அந்த இது இருக்காது, அந்த தாட்ஸ் இருக்காது. ஒன்றாக இருப்போம். அதாவது பாடத்துல படிச்ச நேற்று இன்னைக்கோ வானம் பூமி தனித்தனியா இருக்கு. அப்போ வானமும் பூமி ஒன்னா இருக்குமா. அதனால வந்துட்டு இந்த பூமியில் உள்ள தாட்ஸ் நமக்கு வராது. இந்த பூமியில நாம் வாழ்ந்த அந்த காலங்களும் நமக்கு ஒளிந்து போக நம்ம இடத்துல இருந்து. எனவே நிச்சயமாக நாம கண்டுபிடிப்போம், ஒன்றாக கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக வாழ்ந்திருப்போம். அதுல வேற்றுமைகள் கிடையாது, பழைய எண்ணங்கள் வராது. தேவதூதர்கள் போலன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், தேவதூதர்கள் எப்படி இருப்பாங்க, நாம அப்படிதான் இருப்போம். நிச்சயமாக அடையாளம் கண்டுபிடிப்போம். ஓகே, ஓகே, சரி, அடையாளம் கண்டுபிடிப்போம் ஐயா சொல்றாங்க. டேவிட் அண்ணா உங்களுடைய நேரம். இன்னும் நம்ம டைம் ஆயிடுச்சு நமக்கு. ஆமா, நான் சொல்ல வேண்டிய விளக்கத்துல பகுதி பெஞ்சமின் சொல்லிட்டாரு. அதை இன்னும் கொஞ்சம் வசனத்தோட நான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 15:23. 1 கொரிந்தியர் 15:23. அதுல என்ன வசனம் சொல்லுது பாருங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அதுவே முதலாவது உயிர்ப்பிக்கப்பட்டது கிறிஸ்து. உயிர் தெழுந்தவர்களில் கிறிஸ்து முதற் பலனானார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். உயிர் தெழுதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவர் தான். ஆக நமக்கு இன்னொரு இடத்துல நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க, நம்ம உயிர் தெழுதலுக்கு ஒரே ஒரு முன்மாதிரி பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் உயிர் தெழுந்ததுக்கு அதான் முன்மாதிரி. ஆக
கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எப்படி இருந்தாருன்னு பாஸ்டர் பெஞ்சமின் சொன்னார். உயிர் தெழுந்த பிறகு அவர் சீஷர்களோட இருந்தாரு, எல்லாருக்கிட்ட பார்த்து பேசினாரு. எம்மா ஊருக்கு போற வழியில சீஷர்களோட அவர் பேசிக்கிட்டு போனாரு. அவர்கள் யாருன்னு அவருக்கு தெரியும், அவங்களுக்கு ஏன் தான் வேற யாரும் நினைச்சாங்க தவிர மற்ற அவருக்கு தெரியும். அதனால அந்த அடையாளம் கண்டுபிடிக்கிறது இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஈஜுவைட் ஸ்டேட்மெண்ட்ல நான் ஒரே ஒரு இடம் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அதில் என்ன சொன்னா, அதாவது வேர்ட் டு த லிட்டில் ஃப்ளோக்கில் வந்து பேஜ் 14 அவங்க சொல்றாங்க, 1,44,000 shouted hallelujah as they recognized their friends who had been torn from them by death. மரணத்தினாலே அவர்கள் பிரிந்து போன அத்தனை தன்னுடைய நண்பர்களையும் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படும். இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வசனத்துல பார்க்கும்பொழுது கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறதுனால அவர் தான் உயிர் தெழுந்தனுக்கு முன்மாதிரி. உயிர் தெழுந்த பிறகு அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் நாமும் இருக்க போறோம் உயிர் தெழுந்த பிறகு. நன்றி. சுமதி கனகராஜம்மா நீங்க ஓகே. சுமதி கனகராஜம் உங்களுடைய நேரம். குளோரி ஆண்டி கடைசியா. அப்ப நான் சொல்ல வேண்டியெல்லாம் பாஸ்டர் சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். உயிர்த்தெழுதல்ல வந்து நமக்கு என்னன்னா, உயிர்த்தெழுந்து நம்ம பரலோகராஜ்யம் போகும்போது அங்க வந்து நம்ம ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிப்போம். அது கண்டிப்பா கண்டுபிடிப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தப்போ நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சோம்ல. அவர் வந்து என்ன சொன்னாரு, நமக்கு எல்லாவற்றையும் முன்மாதிரியா வைத்து போகிறேன். அப்ப அவர் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்காமலே அவர் பரலோகம் போயிருக்கலாம்ல. அவரை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சோம். இன்னொன்னு, அங்க பரலோக ராஜ்யத்துல நம்ம எல்லாரும் ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சாலும் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நீங்க தான் படிச்சீங்க அந்த வசனம். பழைய நினைவுகள், அதாவது துர்க்குணங்கள் ஒண்ணுமே இருக்காது. நம்ம தேவதூதர்கள்கிட்ட எப்படி குணங்கள் இருக்கு, அந்த குணத்துல நம்ம அங்க இருப்போம். அங்க வந்து உயிர்த்தெழுதல்ல கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. அதாவது திருமணம் இல்லை, பிள்ளை பேர் இல்லை. அது ஏசாயால நமக்கு சொல்லிட்டாங்க, நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி இது மத்தேயு 22:30 உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். அது மார்க்கில் 12:25 சொல்லியிருக்காது. அதனால நம்ம வந்து கண்டிப்பா இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து உண்மையான சத்தியத்தை போதிக்கிறவங்க. நம்ம சத்தியம் வந்து தப்பா இருக்கக்கூடாது. நம்ம சத்தியம் உண்மையா இருக்கணும், நம்ம சத்தியம் தப்பா இருக்கக்கூடாது. அதனால நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படியா அப்படியா அந்த யோசனைகள் நமக்கு மாறி மாறி போயிடக்கூடாது. கண்டிப்பா நம்ம அங்க இருப்போம் பரலோக ராஜ்யத்துல. நான் இப்ப பாஸ்டரா இருந்தேன், நான் நிறைய பேரை ஆயத்தம் பண்ணிருப்போம். அவங்க எல்லாம் வந்திருக்காங்களான்னு நான் பார்க்கணும் இல்ல. ஐயோ நம்ம அவ்வளவுங்களை கொண்டு வந்தேன், இவங்கள கொண்டு வந்தேன், அவங்க வரலையே இவங்க வரலையேன்னு நமக்கு இருக்கும். ஆனா ஒண்ணு அங்க இருக்காது. துர்க்குணங்கள் இருக்காது, ஆசைகள் இருக்காது, எல்லாம் பொதுவா இருக்கும், எல்லாம் ஒன்னாதான் இருப்போம். எல்லாம் நம்ம இங்க வந்து பூமியில என்னுடைய குடும்பம், எனக்கு சொத்து, எனக்கு பணம் அப்படின்னு இருக்கும்ல, அது மாதிரி இருக்காது. எல்லாமே ஒன்னா இருப்போம், எல்லாம் ஒன்னா பரலோக ராஜ்யத்துல தேவதூதர்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நம்ம போனாலும் இருப்போம். அதான் என்னுடைய கருத்து. தம்பி உங்க சத்தம் கேட்கல. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஓகே, மெல்கியா, நீங்க உங்களுடைய கருத்து நீங்க சொல்ல ஏதாவது விரும்புறீங்களா? இன்றைய இந்த பாடத்தை ஏதாவது நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் பண்றோமே, அதை பத்தி ஏதாச்சும் உங்களுடைய பரலோகத்தில் நம்முடைய உறவினர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? எல்லாரும் நல்ல அருமையான கருத்து சொன்னாங்க. நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். 1000 years in heaven. நம்ம பரலோகத்தில் நம்ம எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ணாம இருக்க மாட்டோம். நமக்குன்னு ஒரு தூதன் வந்துட்டு இதுதான் யாக்கோபு, இதுதான் மோசன் அப்படின்னு யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம். ரெண்டாவது அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லாங் டேபிள், ஒரு நீண்ட டேபிள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கும். அதுல வந்து எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, எல்லா பேட்ரியாட்ஸ் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. நம்மளும் உட்காந்து இருக்கும்போது நம்ம we can identify
அங்க இருக்கும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமா ஆமா இது சொன்னாங்க. இந்த மாதிரி நேபுகாத் நேச்சார் தீயில எரிஞ்சிட்டு இருக்கும்போது 3 பேரும் போனாருங்க. அதுல 4வது நபர் யார் என்று அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டார். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணாரு? இங்க ஐடென்டிஃபை பண்ணாம இருந்தா நம்ம பரலோகத்துல நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். மற்ற அந்த டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட் அந்த மிஸ்ஸஸ் லலிதா அவங்க சொன்னாங்க, அதான் சொன்னாங்க. எல்லாரும் அதே தான். வி வில் ஐடென்டிஃபை அவர் நெய்பர்ஸ், அவர் பீப்புள். நமக்கு சத்தியம் யார் கொடுத்தா அவங்க நமக்கு தெரியும். நம்ம என்ன என் மூலமாக ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார் என்றால் அவங்க சொல்லுவாங்க, உங்களால நான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்கள் கொடுத்த தூது, நீங்கள் கொடுத்த அந்த பத்திரிகை, நீங்கள் கொடுத்த சத்தியத்தின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இன்றைக்கு பரலோகத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். தட் இஸ் மை வியூ. ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகேங்கண்ணா. கடைசியாக குளோரி ஆண்டி கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிடுங்க. நம்ம கேள்வி பதிலுக்காக ரொம்ப குயிக்கா போவோம். ஆண்டி நீங்க அன்மியூட் பண்ணிக்க. அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தை என்ன காரணத்துக்காக படைச்சாரு யோசிங்க. பாவத்தை ஒழிக்கணும்னு படிச்சாரு. ஆண்டவரை சாத்தா அநியாயமா நடக்கிறாரு, அவர்கிட்ட நியாயம் இல்லைன்னு அக்யூஸ் பண்ணான் பரலோகத்துல. இதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. ரெண்டாவது இல்ல, கடைசியா அந்த காரணத்துல ஒரு காரணம் தூதர்ங்க பரலோகத்துல இருந்து 3ல 1 பங்கு கீழே விழுந்துட்டாங்க. அப்ப பரலோகத்துல ஒரு வெற்றிடம் உண்டாயிடுச்சு. அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறவங்க இங்க இருந்து ரட்சிக்கப்பட்டு போகிற ஜனங்கள். அங்க போய் அவங்க தேவ தூதர்களை போல இருப்பாங்க. ஏன்னாக்கா விழுந்தவங்க நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அப்போ நம்மளுக்கு கல்யாணம் புள்ள குட்டியெல்லாம் தேவையில்லை. அந்த விழுந்த தூதர்களை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதுக்காகவும் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து அவர் அவர் அநியாயக்காரர் இல்ல, நியாயாதிபதினு எல்லா உலகமும் இந்த ஒரு உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கல, இன்னும் நிறைய உலகத்தை உண்டாக்கி இருக்காரு. அவங்க எல்லாருமே ஆண்டவர் நீதிமான், நீதியா நியாயம் தீர்க்கிறவர்னு உலகம் எல்லாம் ஒத்துக்கிற அளவுக்கு இது நடக்கும். எல்லா உலகமும். அவ்வளவுதாங்க. நன்றி. சரிங்க ஆண்டி. ஓகே, நல்ல ஒரு பாடத்தை நம்ம படிச்சோம். அதாவது ஒட்டுமொத்த சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது? சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நம்ம ஒருவர்கள் அறிந்து கொள்றோம், நம்ம அவங்களை தெரிஞ்சுக்கலாம். இவதான் என்னுடைய மனைவி, என்னுடைய இதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஓகே, சரி, நல்லதுதான். அப்படி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்முடைய உறவினர்கள் நம்முடைய பரலோகத்தில் நம்ம பார்ப்பது நம்ம அதுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கோம். அந்த பாக்கியம் தேவன் நமக்கு கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு மகா பெரும் பாக்கியம் ஆண்டவர் கொடுக்கணும். அதுக்காக நம்ம காத்திருப்போம். ரொம்ப நன்றி. நல்ல ஒரு விளக்கமான ஒரு பதில் இது கிடைச்சது. ஓகே, நம்ம கலந்துரையாடலுக்காக நம்ம கடந்து சொல்லுவோம். நமக்கு டைம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது பூரண வயசுள்ளவனும் வாலிபன் எனப்படுவான். அப்ப எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஆமா, அதை தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, சரிங்கம்மா. ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த ஒரு கேள்விக்காக நம்ம கடந்து செல்வோம். முதலாவது கேள்வி என்ன? கிறிஸ்து தேவாலயத்தை சுத்தப்படுத்தியதில் உள்ள நீதி எவ்வாறு இந்து சபைக்கு பொருந்தும்? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை நம்ம சுத்திகரிக்கிறாரு இல்லைங்களா? நம்ம படிச்சோம், அந்த வாரத்தை படிச்சோம். அப்ப அம்மா ஓகே, சுத்திகரிக்கும் போது இன்று சபைக்கு அது எவ்வாறு பொருந்தும்? அத்தகைய சுத்திகரிப்பு எவ்வாறு நடைபெற வேண்டும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சுத்திகரிப்பு நம்முடைய சபைக்கு எவ்வாறு நடைபெற வேண்டும்? நம்முடைய சொல்ற கருத்துக்கு நம்ம சபை குறித்து எதுவும் தவறா பேசுவேன்னா, நம்மளுக்கு அந்த சுத்திகரிப்பு இந்த சபையில் எப்படி நடைபெற வேண்டும் என்பதை குறித்து நம்ம பேச போறோம். ஓகே, யார் முதலாவது நீங்க சொல்ல போறீங்க? இன்றைய கருத்து சுத்திகரிப்பு நமக்கு எல்லாருக்கும் தேவைதான் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபையில் பாத்தீங்களா, கொடுப்பவனையும் வாங்கி இருந்தாரு, எல்லாத்தையும் துரத்தினாரு. ஏனென்றால் தேவனுடைய ஆலயம். அதுக்கப்புறம் பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு, அந்த ஆலயம் இடிஞ்சு விழுந்து போச்சு இல்லையா? ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி கிடைக்கும் காலம் வருனாரு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஆலயம் என்னது? எருசலேம், அந்த ஆலயம் சாலமன் கட்டின ஆலயம் இடிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப இன்றைய காலகட்டத்துல நம்முடைய சபையில்
சுத்திகரிப்பு இருக்கணும். அது எவ்வாறு நடைபெற வேண்டும்? வாங்க, எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. அதாவது நம்முடைய சபையில வந்துட்டு சில வகையில காரியங்கள் வந்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமான காரியங்கள் இருக்கும் இல்லையா? மெல்கியானா நீங்க அட்மிட் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்க. கை தூக்கி. எஃபெக்ஷன்ஸ் 5:22 வந்துட்டு இல்லைன்னா ஒரு சர்ச் விதவுட் ஸ்பாட் அண்ட் பிளமிஷ் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்கு. இது வந்து ப்ராசஸ். நம்ம வந்து நம்ம வந்து நம்முடைய சபையை வந்து நம்ம வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த கிளென்சிங் அந்த ரெனோவேஷன் இந்த எல்லாமே ஒரு ப்ராசஸ். அது ஒரு பாயிண்ட் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நம்முடைய ஆலயத்தை நம்ம சுத்தம் செய்ய நம்ம எப்போதும் நம்ம அனுபவிக்க அவர் சொல்லணும். அவர் சுத்தம் செய்ய நம்ம எப்போதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், சுத்தமாக வைக்கணும். பல ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு குறையோட ஒரு ஸ்பாட்டோட ஒரு பிளமிஷோட நம்ம we cannot go to heaven. அதுதான் அந்த சரி, ஓகே. வேற யாராச்சும் உடைய கருத்தை நீங்க சொல்ல விரும்புறீங்களா? எப்படி நம்ம வந்துட்டு சபையை வந்து நம்ம சுத்திகரிக்கலாம்? கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் அவளை கடிந்து கொள்ளுங்கள்ன்றாங்க. கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் அவளை கடிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்தகார கிரியைகள் சபைகள் இருக்கும் பொழுது இல்லையா, நிச்சயமாக நாம் கடிந்து கொள்ளதான் வேணும். எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனம் இல்லையா? இந்த மாதிரி கிரியைகள் வந்து நம்முடைய சபைகளை மற்ற ஒழுக்கக்கேடான கிரியைகள் இல்லையா? அப்ப அந்த ஒழுக்கக்கேடான கிரியைகள் வந்து நம்ம கண்டனம் செய்யணும், அதை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அப்படி பேசுவதன் மூலமாக தான் சபைகள் வந்து நம்ம சுத்திகரிக்கப்படுறோம் இல்லையா? அப்படி பார்க்க கனியற்ற அந்தகார கிரியைகள், தேவனுக்கு உடன்படாத கிரியைகள் இல்லையா, அந்த கிரியைகள் மூலமாக தான் வந்துட்டு நம்முடைய சபைகள் வந்துட்டு நம்ம சுத்திகரிக்கப்பட நமக்கு வந்துட்டு அது ஒரு தருணமா இருக்குது. அம்மா சுமதி கனகராஜம்மா, நீங்க சொல்லுங்க. சபையில இப்போ நமக்கு வந்து 10 விரல் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கா? ஆமா. அதே மாதிரி சபையில பலதும் இருக்கும். ஒருத்தர் கோபக்காரங்க இருப்பாங்க, ஒருத்தர் துன்மார்க்கமான காரியங்களை செய்யறவங்க இருப்பாங்க, ஒருத்தர் அன்பா பேசுறவங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இன்னொன்னு சபையில பாஸ்டருக்கு விரோதமா ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, மூப்பருக்கு விரோதமா ஒருத்தர் பேசி, அதெல்லாம் நம்ம கண்டுக்காம போறவங்க சிலர் இருக்காங்க. அப்படி நமக்கு வந்து அவங்கள வந்து கண்டு அவங்க நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்னா என்ன, எப்படி சொல்லணும்? ஏய், நீ போய் இது சரியில்லை, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு தனிமையில, அந்த 4 பேர் இருக்கும்போது கூட சொல்லக்கூடாது, தனிமையில அன்பா அவங்கள தட்டி கொடுத்து, நம்ம செய்யறது இது சரியா, பாஸ்டருக்கு விரோதமா நம்ம பேசுறது, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அவங்க தவறு செய்யறாங்கன்னா நம்ம அவங்கள தனிப்பட்ட விதத்துல நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோ, இந்த சபையில வச்சு சபை நடுவில் வச்சு அவங்கள ஒரு மாதிரி பேசக்கூடாது, வீட்டுக்கு கூப்பிட்டு, இல்லைன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போய் அப்படி பேசணும். இல்லைன்னா இந்த மூப்பர் வந்து ஏதாவது பண்ணினாங்கன்னா அது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு அன்பா சொல்லணும். இது அதிகாரமா போய் சொல்லும் போது இவ பெரிய இதா இவன் பெரிய இதா நமக்கு புத்தி சொல்ல வந்துட்டாங்க. அன்பா சொல்லும் போது அவங்க திருந்தவும் சான்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட எதிர்க்கவும் முடியாது. அவங்க எதுக்காம நம்மள அப்படிங்களா கஷ்டமா அப்படின்னு கேட்கறவும் ஒரு சான்ஸ் இருக்கு. அது அது ஆவியானவருடைய கிருபையோட நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட போய் பேசணும். சிலர் வந்து ரொம்ப ராங்கா இருப்பாங்க, எல்லா சபையிலும் இருக்காது, ஒரு சபையில இல்ல எல்லா சபையிலும் இருக்கு. அதை நம்ம எப்படி மூவ் பண்ணணுமோ அப்படி மூவ் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த காரியங்களை நம்ம சால்வ் பண்ண முடியும். என்னுடைய கருத்து அதுதான். சரிங்க ஆண்டி, ஓகே. வேற யாராச்சுடைய கருத்து சொல்ல விரும்புறீங்க? நம்ம அடுத்த 2வது கேள்விக்காக நம்ம கடந்து சொல்ல, அதாவது நம்முடைய சபையில வந்து ஒரு ஒழுக்க நெறிகள் இருக்குது இல்லையா? அந்த ஒழுக்க நெறிகளை நம்ம எல்லோரும் வந்து பின்பற்றணும். ஒழுக்க நெறிகள் இல்லையா? அந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றாது இருக்கிற நேரத்துல தான் வந்து நம்ம என்ன பண்றோம், நம்முடைய சபை வந்து சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. சபை வந்து எல்லாருக்கும் சொந்தம், எல்லாரும் வரலாம், எல்லாரும் போலாம். ஆனாலும் சில நெறிகள், சில ஒழுக்க நெறிகள் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, தேவனுடைய நோக்கம் நிறைவேற சபைகளும் போதர்களும் தேவை. தேவனுடைய நோக்கம் நிறைவதற்கு சபைகளும் போதர்களும் தேவை.
இல்லையா? தெய்வ பக்தியுள்ள உண்மையான போதகர்களை தேர்ந்தெடுக்கும் தவறும் சபைகள் பரிசுத்த ஆவியின் எண்ணப்படி நிர்வகிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவியின் எண்ணப்படி சில சபைகள் வந்து நம்ம இல்ல. அது வந்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிற சபைகள் இருக்குது. அத்தகைய சபையானது உலகத்துக்கும் சாத்தானுடைய அழிவு சக்திகளுக்கு இடமாக தேடுகிறது. அதான் வந்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, இது என்னுடைய சபை, நீங்க விற்பதற்கும் வாங்குவதற்கும் கிடையாதுங்க. இது வந்து அது ஹோலி பிளேஸ். அந்த ஹோலி பிளேஸ வந்துட்டு நம்ம வந்துட்டு மாசுபடுத்தக்கூடாது. அங்க சச்சரவுகளும் சண்டைகளும் இருக்கக்கூடாது. அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். இன்னைக்கு பாத்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம சபை ஸ்கூல் லெசன் நம்ம எல்லாம் படிக்கிறோம். என்ன ஒரு பிரச்சனை வரும் தெரியுங்களா? சபை ஸ்கூல் லெசன் படிக்கும் போது நிறைய சர்ச்சைகளை கொண்டு வராங்க. அங்கதான் பிரச்சனைகள் கொண்டு வராங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்து அந்த மாதிரி காரியங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, நமக்கு டைம் இல்ல. இது பத்தி படிக்க நிறைய நம்ம படிக்கலாம். 2வது கேள்வி போகும். சுவிசேஷ புத்தகங்கள் முழுவதிலும் இயேசு வேத வாக்கியங்களை சுட்டி காட்டுகிறார். அதாவது சுவிசேஷ புத்தகங்கள் முழுவதும் இயேசு வந்து நிறைய வேத வாக்கியம் சுட்டி காட்டுறாரு. அவை எவ்வாறு நிறைவேற வேண்டும் என்று சொல்கிறார். விசுவாச வாழ்க்கைக்கு அவை எவ்வளவு மையமாக இருக்கிறது என்பதை பற்றி இது என்ன சொல்கிறது? அப்போ விசுவாச வாழ்க்கைக்கு அந்த சுவிசேஷ ஆண்டு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நமக்கு எவ்வாறு மையமாக இருக்கிறது? கடவுள் யார்? அவர் செய்யப்படுகிற விதம் குறித்து வெறும் மனித கருத்துக்கள் தாம் வேதம் என்று சொல்லி வேதத்தின் அதிகாரத்தை குறைத்து காட்ட முயலும் எந்த முயற்சியும் ஏன் தீவிரமாக புறக்கணிக்க வேண்டும்? எல்லாம் சொல்றாங்க இல்லையா? கடவுள் தான் சொல்றாரு, ஒரு மனிதன் தான் சொல்றாரு, அதை நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அப்போ அப்படி சொல்லிக்கும் போது அந்த அதிகாரத்தை குறைத்து காட்ட முயல்கிற எந்த முயற்சியும் ஏன் தீவிரமாக நம்ம புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. ஓகே, இதுக்கு யார் நீங்க சொல்ல போறீங்க? இந்த கேள்வி ஒரு குழப்பமான கேள்வியா இருக்கு. இல்ல இதுல என்ன அது குழப்பம் ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான விசுவாச வாழ்க்கைக்கு அவை எவ்வளவு மையமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஆண்டுடைய வார்த்தை வந்து ரொம்ப மையமாக இருக்கிறது இல்லையா? அதாவது நம்முடைய குடும்பங்கள் வந்து மனைவிகள் வந்து விசுவாசத்தின் அடிப்படையில தான் வாழ்க்கை போகுது. அதே போலதான் வந்துட்டு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வந்துட்டு கால்களுக்கு தீபமாக இருக்குதுன்றோம் இல்லையா? ஆண்டுடைய வார்த்தை நாம் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம ஆவிக்குறி வழியிலே நம்ம முன்னோக்கி போறோம். அப்படி போகும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள் வளர்றோம் அதிகமாக. ஏனென்றால் தேவன் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறேன், முக்கியமான கேள்வி. வேதத்தின் அதிகாரத்தை குறைத்து காட்ட முயல்கிற எந்த முயற்சியும் ஏன் தீவிரமாக புறக்கணிப்பேன்? சாத்தான் என்ன சொல்லலாம் பார்த்தீங்களா? எடுத்துக்காட்டு இப்ப சிருஷ்டிப்பு எடுத்துங்களேன். சாத்தான் வந்து சிருஷ்டிப்பு வந்து வேற விதமாக சொல்றான், சயின்டிபிக் கொண்டு வரான். அப்ப வேதத்தினுடைய அதிகாரம், வேதத்தினுடைய வார்த்தைகளும் திரித்து சொல்றான். அப்போ இன்னும் கூட எடுத்துங்களேன், காலங்களையும் பிரம்மாண்டங்களையும் மாற்றி நினைப்பான். தேவன் கொடுத்த அந்த கற்பனைகளை வந்துட்டு என்ன பண்றாங்க, மாற்றாங்க. அப்ப அந்த அதிகாரத்தை குறைக்கிறாங்களா இல்லையா? அந்த வார்த்தையை நம்ம தீவிரமாக நம்ம புறக்கணிக்கணும். இதெல்லாம் சாத்தானுடைய செயல்களால் தூண்டப்பட்ட வார்த்தைகள். ஓகே, வேற யாராச்சும் சொல்றீங்களா? சரி, ஓகே, அடுத்த கேள்விக்காக நம்ம கடந்து செல்வோம். விசுவாச வாழ்க்கையில் சபைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையேயான சரியான வரம்பு எது? அதாவது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்முடைய சபைக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே சரியான வரம்பு எது? கேள்வி. மார்க்கு 12, 13, 17 இதில் உள்ள இயேசுவின் போதனைகள் இதற்கு எவ்வாறு உதவி? அதாவது விசுவாச வாழ்க்கை சபைக்கும் அதாவது சொல்றாங்க இல்லையா, ராயனுக்கு கொடுப்பதை ராயனுக்கு நம்ம கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு கொடுப்பதை அரசாங்கம் கொடுக்கணும். அது வந்து ஒரு கீழ்ப்படிதல், அது ஒரு கீழ்ப்படிதலை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, கொடுப்பதின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, சரி. மார்க் 12வது அதிகாரம் 13, 17 நம்ம படிக்கலாமே. அதுல என்ன சொல்றாங்க பார்ப்போம். இயேசுவின் போதனை இதற்கு எவ்வாறு உதவுகிறது? எடுத்துங்க, படிக்கலாம்.
அப்போ 13, 17 வரை என்ன படிக்கிறாங்கன்னா நம்ம வந்து அதுல என்ன சொல்றோம், ராயனுக்கு வரி செலுத்துதல் இல்லையா, அது முக்கியமான. என் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மேலும் பாழாக்கிற அருவருப்பு குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தக்கதாக இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமல் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். அம்மா நீங்க 12வது அதிகாரம் 13, 17மா? 12. ஆமா 12, 13. ஆமா 13, 17. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்று எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறேன். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே, அப்ப அதுல இருந்து என்ன படிக்கிறேன்னா, ராயனுக்கு கொடுங்கள் என்று சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நாம் உன்னதமான தேவனுக்கே உயர்ந்த உண்மைகளா இருக்க வேண்டும் என்றாலும் சாதாரண சூழ்நிலையில் விசுவாசிகள் அரசாங்கின் அதிகாரத்திற்கு படிந்து வரிகளை செலுத்த வேண்டும் இல்லையா, வரிகளை செலுத்த வேண்டும். தேவனுடைய கட்டளைகளுக்கு அரசியல் முரண்பாடா இல்லாதவரை முறையான அரசியல் அமைப்பு கொண்ட ஆட்சிக்கு கீழ்ப்படிய வேண்டும். ராயினுள்ளதை ராயனுக்கு செலுத்துங்கள் என்று இயேசுவின் போதனைக்கு ஒருபோது நாம் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. அப்போ இது வந்து ஆண்டுடைய போதனையாக இருக்குது இல்லையா. இப்போ ஆண்டுடைய போதனையாக இருக்கும்பொழுது வந்துட்டு இது அந்த போதனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதான் இயேசுவின் போதனை இதற்கு எவ்வாறு உதவக்கூடும். அப்ப ராயனுக்கு செலுத்துவதை நமக்கு ராயனுக்கு கொடுங்கன்றாங்க. மறுபடியும் இன்னொரு வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம கடைசியான ஒரு கேள்விக்காக நம்ம போவோம். ரோமர் 13வது அதிகாரம் என்ன சொல்றாங்கப்பா இது குறித்து? ரோமர் 13, 1-7. ரோமர் 13, 1-7. அப்பனா என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகளுக்கு அடங்கி நடத்தல் இல்லையா, இதான நம்ம சொல்றாங்க. அப்ப கொடுப்பதின் மூலமாக அதிகாரிகளுக்கு வந்து மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியவன். அப்ப மேலான அதிகாரங்களுக்குள்ள இருக்குது எப்படி நம்ம வந்து கீழ்ப்படிந்திருக்கணும் இல்லையா. அதாவது படிங்கம்மா. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இதுல இருந்து ஒரு கருத்து தெரியுது தம்பி, நம்ம சொல்லாம கருத்து சொல்லுங்கம்மா. அதாவது இந்த ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் சொல்லும் போது, ராயன்னா அது உலகம். அவன் வந்து கவர்மெண்ட் ராஜா எல்லாமே இருக்கா, ஆனாலும் அது உலகத்துக்குள்ள போயிடுச்சு. அப்போ உலகத்துக்கு வேண்டிய காரியங்களிலும் நம்ம என்ன செய்யணும், சரியா இருக்கணும். அதாவது தேவனை முன்னிட்டு தேவனுக்கு பயந்து அந்த காரியங்களை, உலகத்து காரியங்களை நம்ம செய்யணும். ஆனா தேவனுக்கு பயந்து செய்யணும். அதுக்காக நம்ம போய் ஒரு கணேசா பண்டிகை கொண்டாடுறாங்க. இங்க பெங்களூர்ல எல்லாம் கணேசா கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் ஏகபோகமா கொண்டாடுவாங்க. அதுக்கு வந்து வீடு வீடா காசு கேட்பாங்க. அதனால அவங்க கேக்குறாங்களேன்னு நம்ம கொடுக்க கூடாது. அது நாங்க கொடுக்கறது இல்லைன்னு தாராளமா சொல்லலாம். இன்னும் இதே மாதிரி நிறைய காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கவும் முடியும், நிறைய காரியங்கள் செய்யணும். இப்போ ஒரு அரசியல்வாதி வர்றான்னா
அவனுக்கு நம்ம தலை வணங்கணும். கண்டிப்பா அவனுக்கு தலை வணங்கணும். ஒரு அரசியல்வாதி வந்து நம்மளை கும்பிடும் போது நம்ம அவனை திருப்பி கும்பிடணும். இப்படி உலகத்துக்கும் நம்ம ஒத்து போகணும், தேவனுக்கும் ஒத்து போகணும். அப்படிதான் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியுமே ஒழிய, இல்ல நான் அரசியல்வாதிக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அவன் சொல்றது என்ன இவன் சொல்றது என்னன்னா நம்ம அப்படி எதிர்த்து பேசி இருக்கவே முடியாது. ஆண்டவரே சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த வசனத்துல நம்ம ரோமர் 13வது வசனம் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல கிளியரா கொடுத்துருக்கு பாருங்க. ஆகையால் யாவருக்கும் மாறி போயிடுச்சு, ஒரு நிமிஷம். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். ஆமா, செலுத்துங்க. கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் யாருக்கும் கடமைகள் எந்தெந்த கடமைகள் இருக்கோ அதை செலுத்தணும். இவனுக்கு வரி கொடுக்கணுமா, இவனுக்கு நான் வரி கட்ட மாட்டேன், நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நான் வந்து இப்போ நம்ம வந்து வரி கட்டி தான் ஆகணும். அப்பதான் நம்ம வந்து நமக்கு ஒரு உரிமை, நமக்கு உரிமை கிடைக்கும். வரி கட்டும் போதுதான் நமக்கு அந்த உரிமைகள் நம்ம கைக்கு கிடைக்கும். அது அது மாதிரிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனம் நமக்கு இந்த 13வது அதிகாரம் 7வது வசனத்துல நல்லா யாருக்கு பயப்படணுமோ அவனுக்கு பயப்படுங்க, எவனை கனம் பண்ணணுமோ வேண்டியதோ அவனுக்கு கனம் பண்ணுங்கள், இது கண்டிப்பா சொல்லியிருக்கு. அதனால உலகத்துக்கும் நம்ம ஒத்து போகணும், ஆண்டவருக்கும் கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட காரியங்களை உலகத்துக்கு ஒத்து போகணும்னு எல்லாத்துக்கும் ஒத்து போக கூடாது. உலகத்துல அவங்க விக்கிரக ஆராதனை கொடுக்குறாங்கன்னு விக்கிரக ஆராதனைக்குள்ள போக கூடாது. அது நமக்கு வேண்டாத காரியம். எதோ ஒதுக்கி வைக்கணுமோ அதை ஒதுக்கி வச்சு செய்ய வேண்டிய காரியங்களை ஞானமா ஆண்டவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவரின் கிரியோட நம்ம செய்யணும். அதான் என்னுடைய கருத்து. ஓகே, நன்றிமா, நல்லா கருத்து சொன்னீங்க. கடைசியான கேள்விக்கு போயிட்டு நம்ம க்ளோசிங் பிரேயருக்காக நம்ம கடந்து செல்வோம். கடைசியில சொல்றாங்கன்னா, உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற வசனங்களை வாசிங்கள். மரித்தோரின் நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த உபதேசம் ஏன் நம் விசுவாசத்திற்கு முக்கியமானது இல்லையா? இப்போ மரித்தோரின் நிலைமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த உபதேசம், அதாவது மரித்தோருடைய நிலைமை எப்படிப்பட்டவர்களா இருக்கிறது, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிச்சாரு இல்லையா? மரித்து 3ஆம் நாள் என்ன பண்ண உயிர்த்தெழுந்தார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நாமும் உயிர்த்தெழுவோம் இல்லையா? நாமும் தேவனுக்கு சித்தமை இருந்தால் தேவனுடைய காரியங்களில் ஈடுபட்டு நாம் உண்மையாக பரிசுத்தமாக இருக்கும் போது ஆண்டு 2வது வருகையின் போது தேவனுடைய சித்தம் இருந்தால் நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டு உயிர்த்தெழுது போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு கொள்கையை வந்து சொல்றாங்க. லலிதா ஆண்டி, நீங்க சொல்லுங்க. சந்தர்ப்பத்துக்கு தேங்க்யூ. டைம் ரொம்ப லேட் ஆயிட்டு, நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். கிறிஸ்து வந்து எல்லாவற்றிலும், இப்ப நீங்க வரிகளை பற்றி பேசுனீங்க, கடவுள் எல்லா விஷயங்கள்லும் எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டிட்டு தான் போயிருக்கிறாரு. அப்பொழுது அவர் மரித்தாரு, அவர் உயிர்த்தெழுந்தாரு. அதே போல யாரும் நமக்கு மத்தியில இறந்த உடனே நாங்க என்ன செய்யறோம், அவர்களுக்கு எப்படி போய் ஆறுதல் சொல்றோம்? கவலைப்படாதீங்க, ரொம்ப சீக்கிரத்துல கிறிஸ்து வரப்போகிறார். கிறிஸ்து வந்த பிறகு அவர் உயிர்த்தெழுவார், நாங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அப்ப இந்த மாதிரியான காரியங்களை நாங்க சொல்றோம். அப்ப கடவுள் என்ன செய்யறார், எங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு தான் போயிருக்கார். ஆனபடியால் கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லி அவர் எங்களை வழி நடத்துற வழியில நாங்கள் பயபக்தியாக நடப்போம். சந்தர்ப்பத்துக்கு தேங்க்யூ ரவி. நான் ரொம்ப நிறைய இருக்கு சொல்ல. சரிங்க ஆண்டி, இல்ல கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஆண்டி. ஓகே, எல்லா ஒரு கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கொண்டோம், ரொம்ப நன்றி. நம்ம இப்போ க்ளோசிங் ப்ரேயருக்காக நம்ம கடந்து செல்வோம். க்ளோசிங் ப்ரேயர் வந்துட்டு அன்டோனி மேரின்னு வந்திருக்கிறீங்க. நீங்க எங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ண முடியுங்களா சிஸ்டர்? நீங்க அட்மிட் பண்ண முடியுமா? சிஸ்டர் ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம மத்தியில பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா ஆசீர்வாத ஜெபத்தை நமக்காக பண்ணுவாங்க. நமக்கு ஏதாச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாச்சும் இருக்குங்களா? இந்த நம்ம அதுக்காக ஜெபம் பண்ண போறோம். தொடர்ந்து உலகளாவிய ஓய்நாள் பள்ளி பாடத்துக்காகவும், நம்முடைய குடும்பங்களுக்காகவும், நம்முடைய தேவைகளுக்காகவும், பிள்ளைங்களுக்காகவும், நம்முடைய பெற்றோர்களுக்காகவும், நம்முடைய பாஸ்டர் ஜெயசல் செய்கின்ற ஊழியத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். குறிப்பாக ஓகே, அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். சொல்லுங்க ஆண்டி. ஜெபம் பண்ணுவோம். சந்திராவுக்காகவும் கெனத் அண்ணனுக்காகவும் முக்கியமா ஜெபம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் அதுக்காகவும் பண்ணிப்போம். க்ளோசிங் ப்ரேயர் பண்ணும்போது நம்ம பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா அதை நினைச்சு அதுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. வேற ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாச்சும் இருக்குதுங்களா? யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் பார்த்துட்டு மக்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரங்க ஐயா.
சொல்லுங்க ஐயா, அன்புராஜ் ஐயா. இது பெருந்துறை இங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஆஸ்பத்திரியில பிராஸ்லிங்கிற ஒரு பொண்ணு பாம்பு கடிச்சு ஐசியூல வச்சுக்கிறாங்க. பாம்பு ப்ரேயர் பண்ணிக்கலாம். இந்த சகோதரிக்காக ப்ரேயர் பண்ணிப்போம். ஓகே, நம்ம ஜெபத்திற்காக நம்ம கடந்து செல்வோம். சிஸ்டர், நீங்க அப்புறம் வந்து ஆசீர்வாத பாட்டு வந்து சுமதி கனகராஜம்மா, நீங்க ஆசீர்வாத பாட்டு பாடிடுங்க. ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீப்பெருமா இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு சோசரிக்கிறோம் அப்பா. கிருபை மிகுந்த எங்க நல்ல ஆண்டவரை, இந்த கிருபையான நாளிலே தேவனே உம்முடைய வேத காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த நல்ல சிலாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே, இந்த ஓய்நாள் பள்ளி மூலியமாக நிறைய காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஐயா. நிறைய விஷயங்களை நாங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி சோசுறோம். எங்க இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களையும் பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மூலியமாக இந்த வார்த்தைகளை தேவனை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் செய்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அன்பான ஆண்டவரே, இந்த சபஸ்கோல் ஓய்நாள் பள்ளி குடும்பத்தினரை நீர் ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பேர் பேராய் தொட்டு ஆசிர்வதித்து ஒவ்வொருவரையும் தேவனே உம்முடைய தேவ கிருபையினாலே சூழ்ந்து கொண்டு வல்லமையாய் நீர் வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. பிதாவே, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அழலையா நிறைய காரியங்களை அவர்களுக்கு தேவைகள் இருந்திருக்கும் ராஜாவே. அந்த தேவைகள் அனைத்தையும் நீர் அவர்களுக்கு சந்தித்து ஐயா அவர்களை நீர் உம்முடைய அன்பினாலே பூஷித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. அன்பான இந்த வேலையிலே ராஜாவே, நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. அந்த நோயின் பிடியிலிருந்து எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் கடந்து வருவார்கள் ராஜாவே. அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு இயேசு நாமத்தினாலே ஒரு பூர்ண விடுதலை கொடுத்து உடைய தெய்வ ஆசீர்வாதத்தினாலே அவர்களை தொட்டு நீர் அழலியா சுகப்படுத்தி வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. அன்பான மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த மகளை பாம்பு கடிச்சிருச்சுன்னு நாங்க அறிகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, அந்த விஷத்தன்மையிலிருந்து அந்த மகளை நீர் விடுவித்து தேவனின் நீர் அந்த மகளை தொட்டு நீர் சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. உடைய கிருபையின் கரம் அந்த மகளை தேவனை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா இந்த குடும்பத்தினரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல ஆறுதலையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை அவர்கள் சூழ்ந்து வல்லமையாய் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. அன்பான ஆண்டவரே, பசு ஜெயசெல்வனுடைய ஊழியத்தை உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. தேவனே, அந்த மகனை மகிமையாய் நீர் வழி நடத்தி தேவனே அந்த ஊழியங்களை செய்ய நீர் அந்த மகனை நீர் பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டிருக்கிற ராஜாவே. அந்த மகனுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவருக்கு ஒரு நல்ல வீட்டை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியத்திலே அவருக்கு தேவையான பொருளாதாரங்களை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரு கூட ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய சபைகளை ஆசீர்வதிங்க ஐயா. அவருடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிற ராஜாவே. எல்லாவற்றையும் கூட நீர் பூர்த்தி செய்து அவருக்கு நல்ல சுகபலனை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. அன்பான தேவனே, அப்பா பிதாவே, இப்படியாய் தேவனே நாங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்குள் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வல்லமையாய் நீர் வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாளைய தினத்திலே ஆலயத்துக்கு நாங்கள் உடைய ஓய்நாளிலே நாங்கள் காணப்படும் போது ஆவியானவர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வல்லமையாய் நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன். எல்லாம் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இந்த நாளிலே ஆண்டவரே விசேஷமாக பாஸ்டர் ஜெயசெல்வன் அவருடைய குடும்பத்தாரோடும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அவரவருடைய பொறுப்புகளை மிக சிறப்பாக செய்து சென்ற நபர்கள் அனைவரையும், மேலும் தேவன் இந்த பாம்பு கடித்து அதனால் மிகவும் மோசமான நிலைமையிலே ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட அந்த சகோதரியோடும் இன்றும் நாங்கள் நிலையில கூற மறந்து போன எல்லா நபர்கள் மேலும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். எங்களோடிரும்
என் நேச கர்த்தரே. வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்று, மற்றொருத்தாசை அற்று போயினோ. நீர்மை சகாயராய் எங்களோடீரோ. ஆமென். 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 எல்லாருக்கும் சோத்திரம். நல்ல ஒரு பாடத்தை படிச்சோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வந்துட்டு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு கருத்தோடு நம்ம கடன் செல்வோம், ஆசீர்வாதத்தோடு கடன் செல்வோம். நல்ல ஒரு பாடத்தை நமக்காக எடுத்து கொடுத்த நம்ம டேவிட் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் உலகளாவிய ஓய்நாள் பள்ளி பாடத்தின் மூலமாகவும் நம்ம யூடியூப், ஃபேஸ்புக் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிப்போம். மீண்டுமாக நாளைக்கு நம்ம இன்னொரு புதிய பாடத்தை நம்ம படிக்க போறோம். நாளைக்கு கடைசி கால செய்திகளை குறித்து நிறைய நம்முடைய போதகர்கள் நல்ல ஒரு செய்தி கொடுக்க போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மீண்டுமாக